இருக்காதே, பூக்களாக இருக்காதே, உதிர்ந்து விடுவாய். செடியாக இரு, பூத்துக்கொண்டே இருப்பாய். செடியாக இரு, பூத்துக்கொண்டே இருப்பாய். இன்று புதன்கிழமை 21ஆம் தேதி ஜனவரி மாதம் 2026ஆம் ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கின்றோம். தினமும் UK நேரம் 9 மணிக்கும் 11 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். ஐரோப்பா நேரம் காலை 9 மணிக்கும் மதியம் 11 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளிலிருந்து இணைப்பவர்கள் UK நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் வேண்டுகொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி நிரலாக தியானத்தை பற்றி சிறு குறிப்பு சொல்லி தியானத்தை நடராஜர் ஜெகநாதன் அவர்கள் வழிநடாத்துவார். அதன் பின்பு இன்றைய சொற்பொழிவு சமூக நலன்களும் இளம் சந்ததியின் பங்களிப்பும். சமூக நலன்களும் இளம் சந்ததியின் பங்களிப்பும். இந்த உரையை ஆற்ற இருப்பவர் இந்திரகுமார் சுந்தரலிங்கம். அன்னளவாக அதன் பின்பு கேள்வி பதில் அன்னளவாக 9:30 மணிக்கு நிறைவு செய்ய உங்களை ஒத்துழைப்பை கோருகின்றோம். இப்போது இந்த தளத்தை நடராஜ ஜெகநாதன் அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன். நன்றி தம்மா அம்மா. அனைவருக்கும் வணக்கம். இன்னும் சொற்ப வேளையில் தியானம் சுமார் 1/2 மணி நேரம் வரை நிகழவுள்ளது. இதில் பங்கு கொள்ள வந்தமைக்கு யாவருக்கும் நன்றி. உறக்கம் உடலுக்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிப்பது போல் தியானம் மனதுக்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிக்கும் என்பது நிச்சயம். தியானத்துக்கு முன் நமக்காக வேண்டிய உறுதிமொழிகளை முதலில் நினைவு கூறுவோம். நாம் எல்லா வளங்களும் பெற்று ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வாழ உள்ளோம். நமது வாழ்வு எல்லா விதங்களிலும் நமக்கு திருப்தி ஆகிவிடும். அருமையான கூட்டு தியானம் இத்தலம் மூலம் நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைகின்றது. தியானத்துக்கு முன் இளம் சூடான நீரை சிறிதளவில் அருந்தி மீதியை அருகாமையில் வைத்திருக்கவும். தியானத்தின் போது நாம் பெறக்கூடிய பிரபஞ்ச உணர்வுகளை இந்த நீரும் கிரகிப்பதானால் அதை அருந்துவதன் மூலம் மேலதிக பலன்களை நாம் பெறக்கூடியதாகும். இனி தியானம் செய்ய தயாராகவும். வசதியான ஒரு இருக்கையில் அல்லது தரையில் சம்மணம் கால் போட்டு இருங்கள். முள்ளந்தண்டை நேராக வைத்துக்கொண்டு உடலை தளர்த்தி கொள்ளுங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதனை கழற்றி விடலாம். கைவிரல்களை ஒன்றாக கோர்த்து கைகளை மடி மீது வைக்கவும். கதிரையில் உட்கார்ந்திருப்பவர்கள் கால் பாதங்களை ஒன்றன் மீது ஒன்றாக பதிக்கலாம். கண்களை இலேசாக மூடியவாறு மூச்சின் மீது கவனம் செலுத்துவோம். முதலில் உள் மூச்சு, பின்னர் வெளிமூச்சு என வழமையான முறையில் சுவாசித்தால் போதுமானது. வழங்கப்படும் இசையிலும் கவனம் செலுத்தலாம். வேறு எண்ணங்கள் மனதில் எழுந்தால் அவற்றை விடுத்து மீண்டும் சுவாசத்தின் மீது கவனத்தை திருப்புவோம். நன்றி. தியானம் முடிவடைய இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. 5, 4, 3, 2, 1. இப்போது கைவிரல்களை பிரித்து கண்கள் மீது வைத்து மெதுவாக விலத்தவும். இனி கண்களை திறந்து மீண்டும் இயல்பான நிலைக்கு திரும்பலாம். அனைவரும் இணைந்து இக்கூட்டு தியானத்தை மேற்கொண்டதற்காக கைகளை தட்டி கரகோஷம் எழுப்புவோம். நன்றி. மேற்கொண்டு இத்தலத்தை தமா தாரா அவர்களிடம் கையளிக்கின்றேன். Thank you, Jagamaster. We are all united with the goodwill of the universe. We have done a powerful collective meditation highlighting peace of mind and health. When the meditation we do for ourselves is done collectively, it becomes a social force and has the power to expand at the level of home, street, city, country, and the world. Encouraging everyone to engage in such meditation, we also express our heartfelt gratitude to PSSM Tamil Europe, PMC Tamil TV for giving the facilities. Let us sincerely wish you Valha Balamudan,
Valha Balamudin, live prosperously and make peace, good kindness, health, and harmony in the world. Thanks goes to Arundhati Master and Sri Kandaraja Master for this platform. Thanks goes to Jagat Master for guiding the meditation. Thanks goes to Bhavani Master for doing the recording. Thanks goes to Arundhati Master for displaying the flyers. Thanks goes to myself for playing the music. Thank you all. நன்றி தாரா. இப்போது நாங்கள் சொற்பொழிவுக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய சொற்பொழிவு ஆற்ற இருப்பவர் இந்திரகுமார் சுந்தரலிங்கம். இவர் யாழ் இந்து கல்லூரி மாணவன். தன்னை பற்றி தம்பட்டம் அடிக்க விருப்பமில்லாதவர். அன்பே நண்பர்களே அன்பு என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஒரு சமூக நல பங்காளியாக பணியாற்றுகின்றார். இவரை உரையாற்ற தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நான் பேசுவது கேட்கின்றதா? ஆமாம், நன்றிகள். நான் யாழ் மத்திய கல்லூரி மாணவன். நான் இந்து கல்லூரி மாணவன் அல்ல முதலில். மற்றும் நான் இன்று உங்களிடம் பேச எடுத்துக்கொண்ட விடயம் இளம் சந்ததியினரின் சமூக நலன்களும் அக்கறைகளும் தான். நாம் இன்று ஒரு நெருக்கடியான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதே யதார்த்தமான உண்மை. இன்று நாம் எம்முடைய அணுகுமுறைகள் அனைத்துமே இளம் சந்ததியினருக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்கி இருக்கிற சூழலில் தான் வந்திருக்கிறது. அதாவது யங் பீப்புள் கேன் சேஞ்ச் த வேர்ல்டு என்று சொல்லுவார்கள். உண்மையும் அதுதான். ஆனால் யங் பீப்புளுக்கு, முதியவர்களான நாங்கள் அமைத்து கொடுத்திருக்க உலகம் மிகவும் ஒரு அபாயகரமானதாகத்தான் இருக்கிறது. உதாரணத்துக்கு கிளைமேட் சேஞ்சால் அதிகமான மக்கள் ஒரு கிளாஸ் தண்ணீரையே எங்களுடைய 3வது சந்ததி குடிப்பதற்கு அருகதையற்ற உலகத்தை உருவாக்கி இருக்கிறோம். பூமி மாசுபடுதல் அதுவும் முதியோர்களின் தவறே. மற்றும் அறிவியல் அபார வளர்ச்சியும் இளம் சந்ததியினரின் வாழ்க்கையை, அவர்களுடைய எதிர்காலத்தை திட்டமிடுவதற்கு மிகவும் ஒரு நெருக்கடியான சூழலை தான் உருவாக்கி இருக்கிறது. பொதுவாக உலகளவிய ரீதியிலே யங் பீப்புள் அவர்களுக்கு முதியவர்கள் ஆன எங்களுடைய நடவடிக்கைகள், அதாவது மனிதர்களுடைய நடவடிக்கைகள் அனைத்துமே ஒரு போர் சூழலையும் பொருளாதார அபாயங்களையும் அதிக எதிர்பார்ப்புகளையும் சமூகத்தில் அதிக அளவு போதை பழக்கங்கள் குற்றங்களையும் உருவாக்கியிருக்கின்றதே யதார்த்தமான உண்மை. உதாரணத்துக்கு ஸ்ரீலங்காவில் அண்மையில் நடக்கின்ற தரவுகளை பார்த்தால், ஸ்ரீலங்காவிலே போதை பொருட்களை உற்பத்தி செய்கிற ஃபேக்டரிகளை உருவாக்கியிருக்கிறார்கள். எமது நாட்டில் போதைப் பொருட்களா என்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது. நாம் வாழ்ந்த காலத்தில் போதைப் பொருட்கள் அங்கொன்றும் இங்கொன்றும் ஒரு சில பேர் தான் உபயோகிப்பார்கள். இன்று நாடளாவிய ரீதியில் ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமாக அந்த போதை பழக்கங்களே இருக்கின்றன. இந்த விஷயத்தில் சமூக நலனை நோக்கி எங்களுடைய இளம் சந்ததியினர் பயணிக்கிறார்களா என்ற ஒரு பெரிய கேள்விக்குரியத்தான் நான் இங்கு வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நாம் வாழ்ந்த காலத்தில் நாங்கள் அங்கங்கே ஊர்வழியாக நடக்கிற சிறிய சனசமூக நிலையங்களோ கோவில்களோ அங்கு சென்று சமூக தொண்டுகளை செய்து ஊர் முன்னேற்றத்துக்கு ஊரோடு சேர்ந்து உறவாடி வாழ்ந்த வாழ்க்கை முறை மாறி இன்று எல்லாமே ஒரு கூலிக்குத்தான் வேலை, காசு கொடுத்தா தான் ஏதாவது செய்வார்கள் என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. உதாரணத்துக்கு ஊரில் இருக்கிற சனசமூக நிலையங்களோ கோவில்களோ அங்கு வந்து தொண்டு செய்வதற்கோ கோவிலை சுத்தமாக வைத்திருப்பதற்கோ இளம் சந்ததியினர் முன்வர இல்லை என்றுதான் அதிகமான பேர் எனக்கு குறை கூறியிருக்கிறார்கள். இந்திய இப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்கியது யார் என்ற கேள்விதான் இங்கு நான் உங்கள் அனைவருக்கும் வைக்கிறேன். ஏனென்று சொன்னால், ஊரில் நடக்கின்ற விஷயங்கள், போதைப்பொருள் பாவனைகள் மற்றும் கலாச்சார சீர்கேடுகளுக்கும் இளையவர்கள் அல்ல முதியவர்களும் காரணிகளாக இருக்கின்றோம் என்பதே மறக்க முடியாத உண்மை. மற்றும் நேற்று முன்தினம் உரையாற்றியவர் கூறினார், தமிழர் தான் மூத்த குடி என்று சொல்லி.
மிகவும் சந்தோஷமா இருந்தது. அப்படிப்பட்ட மூத்த குடியின் வாழ்க்கை நெறி ஒழுங்காக இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வியை பார்த்தால் அதற்கு எனக்கு விடை இல்லை. உதாரணத்துக்கு இங்கே கற்பிக்கின்ற நுண்கலை ஆசிரியர்கள் எல்லோரும் ஆங்கிலத்தை எழுதி அதை தமிழில் உச்சரித்துத்தான் பாடுகிறார்கள், பேசுகிறார்கள். அப்படி செய்வதால் தமிழ் மொழியின் ஆரோக்கியமும் தமிழ் உச்சரிப்பும் அங்கங்கே தவறுகிறது. அந்த தவறுகளை முதியோர்கள் செய்யாமல் இருக்கணும். மற்ற தமிழருடைய கலாச்சாரம், விருந்தோம்பல், பண்பாடு எல்லாத்தையும் மாற்றும் வழியில் தான் இருக்கிறது. மற்றும் உதாரணத்துக்கு நாங்கள் குடும்ப கட்டுப்பாடு என்ற ஒரு சப்ஜெக்டுக்கு போனால் அந்த குடும்ப கட்டுப்பாடு செய்வதால் எல்லா பெற்றோர்களும் ஒரு பிள்ளைகளை பெற்றுக்கொண்டு அந்த பிள்ளைகளுக்கு அதிக அக்கறைகளையும் கொடுத்து அதிக செல்லத்தையும் கொடுத்து அதிக சௌகரியம் கொடுப்பதால் கஷ்டம் அந்த பலனும் கஷ்டப்பட்டு வாழ்கிற பலனும் இல்லாமல் சொற்ப விஷயங்களுக்காக கோவப்பட்டு தங்களை தாங்களே மாய்த்து கொள்கின்ற சிறுவர்களையும் சில சந்தர்ப்பங்களில் அந்த அதிக அடம்பிடிப்பதால் குடும்ப வாழ்க்கையை விட்டு இளம் வயதிலேயே விவாகரத்துக்கள் அப்படியான ஒரு தவறான இதுக்கு எப்போதுமே விட்டு கொடுக்கிற மனப்பான்மையும் சகிப்புத்தன்மையும் இல்லாத சிறார்களைத்தான் நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோமோ என்ற எண்ணமும் எனக்கு இருக்கிறது. இப்போ என்னுடைய பேச்சு உங்களை அனைவருக்கும் சில வேளையில் துன்பத்தை தரக்கூடிய மாதிரி இருந்தாலும் யதார்த்தமான உண்மைகளை கூறும்பொழுது அங்கங்கே மனம் விளைக்கத்தான் செய்யும். ஆனால் அவற்றை தயவு செய்து பொறுத்து கொள்ளுங்கள். அதே நேரத்தில் நான் இந்த சமூகத்தை நான் பார்க்கின்ற பார்வை, நாம் எமது சந்ததிக்கு எந்த வழியை காட்டப் போகிறோம், இவ்வாறு நல்வழிப்படுத்த போகிறோம். உதாரணத்துக்கு இத்தலத்திலே நீங்கள் செய்கிற தேவையை நான் மிகவும் பாராட்டுகிறேன். என்று சொன்னால் இந்த பிள்ளைகளுக்கு ஆன்மீக வழியை காட்டி லௌகிக வாழ்க்கையை காட்டி ஒரு அழகான நெறிமுறையை நீங்கள் அனைவரும் வழிவகுக்கிறீர்கள். ஆனால் எம்மை போல் அனைவரும் இல்லை என்பதும் இதற்கு நாங்கள் எவ்வளவு தூரம் பாடுபட வேண்டும், வெளி உலகத்தில் நடக்கின்ற இந்த துன்பகரமான செய்கைகள், சட்ட மீறல்கள், ஏமாற்றுதல், பொய் சொல்லுதல் அனைத்துமே இந்த இளம் சந்ததியிடம் பரவி இருக்கிறது. எங்கு போனாலும் ஒருவர் நம்பிக்கையில், அதாவது நாங்கள் வந்த காலத்தில் முகம் பேஸ் வேல்யூ அந்த வேல்யூ இல்லை. யாரும் பார்த்து மனிதனுக்கே மனிதன் அஞ்சக்கூடிய முறையில் தான் இந்த நடைமுறை உலகில் நாங்கள் வாழ்கிறோம். எங்களுடைய எதிரி யார் என்று எங்கள் கண்களுக்கே தெரியவில்லை. அண்மையில் ஆஸ்திரேலியாவில் நடந்த சம்பவத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஒரு விழாவுக்கு மக்கள் கூடியிருக்கும் போது ஓரிருவர் சென்று துப்பாக்கியால் சுட்டார்கள். அவர்கள் யாரை சுட்டார்கள், யாருக்காக சுட்டார்கள், யார் அவர்களுடைய எதிரி என்று அவர்களுக்கும் தெரியாது, அந்த இறந்தவர்களுக்கும் தெரியாது. இப்படியான ஒரு பாரதூரமான உலகத்தில் சமூக நலனை பற்றி இளம் சந்ததியினர் எவ்வளவு தூரம் சிந்திப்பார்கள் என்று பார்த்தால் அது ஒரு மிக கஷ்டமான கேள்வியாக தான் இருக்கு. என்னன்னு சொன்னால் இந்த நடைமுறை உலகத்தில் நடக்கிற குற்றங்களும் இவர்கள் செய்கிற துன்பவியலான சம்பவங்களும் நடைமுறை செய்தி ஒவ்வொரு நாள் செய்தியை பார்த்தாலும் அங்காங்கே விபத்துக்கள், வழிப்பறை, கொள்ளை, லண்டனில் கட்டி குத்து, சிறுவன் ஒருவர் மாடியிலிருந்து பாய்ந்து தன் உயிரை மாய்த்து கொண்டார். அப்படியான செய்திகள் எல்லாம் பார்க்கும்போது நெஞ்சு பதைக்கத்தான் செய்கின்றது. இப்படியான தவறுகள், இப்படியான துன்பங்கள் எல்லாம் நிகழ்வதற்கு எது காரணம், ஏன் இப்படியான நிகழ்வுகள் நிகழ்கின்றன என்று நீங்கள் யாராவது சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? உங்களுடைய எண்ணங்களை நான் இன்று பேசும் பேச்சில் நான் உங்களுக்கும் அதிக நேரம் தரப்போகிறேன் என்று சொன்னால், உங்களுடைய உள்ளத்திலேயும் இதை பற்றி ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் தயவு செய்து இந்த தளத்தில் உரையாடுங்கள். இந்த தளத்தில் உரையாடும் போது நாங்கள் இந்த சமூக பின்னடைவுக்கு என்ன மாதிரி ஒரு வழி வகுக்கலாம் என்றதை நான் உங்களிடமிருந்து பெற்றுக்கொள்வேன். என்னுடைய கேள்விகளே இந்த இளம் சந்ததியை ஒரு உன்னதமான, ஒரு நேர்த்தியான, உண்மையான பாதைக்கு விட்டு செல்வதுதான். ஆனால் நடைமுறை உலகத்தில் சிறுவர்களோ அல்லது யுவதிகளோ அநேகமாக இந்த ஃபேஷன்ஸ் மற்றது அளவுக்கு அதிகமான ஆடம்பரங்களையும்
அளவுக்கு அதிகமான கார்கள்லேயும் தான் நாட்டம் செலுத்துகிறார்களே மற்ற தங்களுக்கு தேவை ஏதோ தங்கள் தேவையை சுருக்கி சமூகத்தில் அக்கறை செலுத்தி சமூகத்தை மேம்படுத்துகிற எண்ணத்தில் இல்லை. மற்றும் சில கல்வியை பெற்றவர்கள் கூட அந்த கல்வியை வைத்து பணம் சம்பாதிக்கிறதைத்தான் நோக்கமாக கொண்டிருக்கிறார்கள் ஒழிய அந்த கல்வியால் சமூகத்துக்கு உதவும் என்ற எண்ணத்தில் இல்லை. ஏனென்று சொன்னால் அண்மையில் நான் ஒரு செய்தி பாவித்தேன். இந்த டிபிஎல்ஏ இல்லை எக்ஸாம் டெஸ்ட் எடுக்கிற பிள்ளைகள் வந்து புக் பண்ணுறதை ஒரு சிலர் ஏற்கனவே முன்கூட்டியே முன்பதிவு செய்து அதை அதிக விலைக்கு விற்று இலகுவாக பணம் சம்பாதிக்கிறார். இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் ஒரு வகையான சமூக சுரண்டல், ஒரு சமூக சீர்கேடு தான். அந்த தவறுகளையும் ஒரு எடிக்கேட்டர், அதாவது கல்வி அறிவுள்ளவர்களே சமூகத்தை நலங்கள் அக்கறையிலத்து சுயநலமாக செயல்பட்டால் சமூகம் எப்படி முன்னேறும்? இதுதான் என்னுடைய கேள்வி. என்னன்னு சொன்னால் கற்காதவர்கள் தவறு செய்தால் அவர்கள் செய்த தவறுக்கு அறியாமை ஒரு காரணமாக இருக்குது. கல்வி கற்று நல்ல புகழ் பெற்று டிகிரி ஹோல்டர்ஸாக இருந்து கொண்டும் சமூகத்தில் அக்கறை இல்லாது சுயநலமாக செயல்பட்டு மற்றவர்களை இன்னல்படுத்தி காசு சம்பாதிக்கும் மனநிலையில் உள்ள ஒரு தலைமுறையை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோமா என்ற ஒரு கேள்வியும் என்னட்ட இருக்குது. அதுக்கும் நீங்கள் சிந்தித்து பார்த்து பதில் சொல்லுங்க. என்னன்னு சொன்னால் இது தான் உண்மையிலே நடக்குது இப்போ உலகத்தில். என்னன்னு சொன்னால் அநேகமாக நான் ஒரு சில பிள்ளைகளை தான் சொல்லுவேன். இன்றைக்கு இந்த வாகி சொன்ன அந்த பிள்ளை தமிழ் ரப்சிங்க தமிழ் மொழியை வளர்க்கிறார். அதே மாதிரி ஓரிரு பிள்ளைகள் தமிழ் சொற்பொழிவு நடத்தின அனன்யா, ரஜீந்திரகுமார், அப்படி ஒரு சில பிள்ளைகள் வந்து செய்யின. மற்றது உங்களுடைய தாரா கன பேர் வந்து இந்த அக்கறை செய்யின சந்தோஷம் தாரா. உண்மையில நான் உங்களை விட்டு கொடுக்கலும். ஆனால் உங்களை மாதிரி எனக்கு 1000 தாராக்கள் வேணும். அதே மாதிரி சமூகத்தில் அக்கறை உள்ள பிள்ளைகளை உருவாக்கணுன்றதுக்காக தான் மாமா இப்படி கதைக்கிறேன். அது உங்களுடைய இதுக்காக இல்லை. ஏன்னு சொன்னால் உங்களை மாதிரி கன பிள்ளைகளை உருவாக்க வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு. அப்போத்தான் இந்த உலகம் உருப்படும், சமூகம் ஒரு சீரான பாதையை நோக்கி போகும். இதில் நான் கன பேரை உள்வாங்கி இருக்கிறேன். உங்களுக்கு அதிக நேரம் எனக்கு என்னட்ட கேள்வி கேட்கறதுக்கு அனுமதி தாரன். ஆகவே என்னுடைய சொற்பொழிவை உள்ளத்துடன் நிறுத்தி கொண்டு உங்கள் அனைவரின் கேள்விகளுக்கும் மறுமொழி சொல்ல நான் ஆகலாக காத்து கொண்டிருக்கிறேன். நன்றிகள், வணக்கம். சுருக்கமாகவே முடித்து விட்டார். 8 நிமிடங்கள் எடுத்துள்ளார். எனவே இடையில நீங்க கதைப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களையும் சொல்லுவீங்கள். அதாவது மாற்றி நடப்பட்ட நாட்டுக்கள் இளைய சமுதாயம். இந்த சமுதாயத்துக்கு நாங்கள் எப்படி உதவலாம் என்பதை கோருகின்றார் என்கிறார். இதற்காக நாங்கள் கரகோஷம் செய்து கொள்ளுகிறோம். ஒரு சிறிய கரகோஷம். உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். உங்கள் கருத்துக்களை எங்கள் இந்திரனுக்கு சொல்லிக் கொள்ளுங்கள். முதலாவதாக வருவது எங்கள் கலைவாணி ஜெர்மனியிலிருந்து பறந்து வந்து கொண்டிருக்கின்றார். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். ஜெர்மனியிலிருந்து 2 பேர் பறந்து வந்துட்டோம், மற்றவர்கள் பேசாம இருக்கிறார்கள். நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். நல்ல கருத்துக்களை நீங்கள் வைத்தீர்கள் இந்திரன் அவர்களே, மாஸ்டர். இந்த கருத்துக்கள்ல அதுக்கு சொல்யூஷன் தரல. நீங்கள் அந்த கேள்வி பாயிண்ட்ஸை தந்திருக்கிறீங்க என்று நினைக்கிறேன். அப்படித்தான் என்னுடைய மனதுல நான் அதுக்கான சொல்யூஷன் என்னத்தால நாங்கள் இதை இழந்திருக்கிறோம் என்று மட்டும் சொல்ல முடியும். அதாவது இறைபக்தி நம்பிக்கை இல்லாம போயிட்டுது. அது பயம் இல்லை, இறைவனுக்கு பயம் இல்லை. நாங்கள் இறைவனுக்கு பயந்தோம். இறைவன் பார்த்தோண்டு இருக்கிறார் என்று தான் எங்களை சொல்லி தந்தவே, அதுக்கு நாங்க பயந்து வாழ்ந்தோம். இறைவன் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோட பயந்து வாழ்ந்தோம். அது இந்த சமுதாயத்திடம் இல்லை.
மற்றது வந்து அதை வளர்க்க வேண்டியவர்கள் பெற்றார்கள், சமூகம். கோவில்கள் எல்லாம் ஆடம்பரமாக இப்பொழுது ஆடம்பரமாகிவிட்டது. கோயிலுக்கு சென்றால் அங்கு உடைநடை இதுகள் ஆடம்பரமாக, அதே திருவிழாவையும் ஆடம்பரமாக யாரு கூட காசு செலவழித்து பணத்தை செலவழித்து செய்கிறாண்டு ஆடம்பரமாக நடைபெறுவதை ஒழிய அங்கு எந்த வித அந்த நாங்கள் இருந்த காலத்தில எல்லாம் கோயில்கள்ல பிரசாதம் என்று அதையே நாங்கள் ஒரு பயபக்தியோட பிரசாதமாக வேணும். இப்போ எல்லாம் சாப்பாடு கொடுக்காட்டி கோயிலுக்கு போக மாட்டினோம். இலங்கையிலே அப்படி இங்கேயும் அப்படி வந்து விட்டது. சாப்பாட்டுக்காகத்தான் போறது போல சாப்பாடு எடுத்துக்கொண்டுதான் வீட்டை போவினோம். அதெல்லாம் அந்த ஒரு இறை நம்பிக்கையால் அவர்கள் இறை நம்பிக்கையை விட்டு ஒரு பொழுதுபோக்குக்காக கோயிலுக்கு போறது போல போயிட்டுது. அது ஒன்று. மற்றது வந்து பெற்றாரை பின்பற்ற எத்தனையோ பெற்றார்கள் வந்து நாங்கள் சிறிய வயதிலிருந்து இன்று வரை நாங்கள் தேவாரம் காலையில் எழும்பி திருநூறு பூசி தேவாரம் கும்பிட்டு ஒரு கொஞ்ச நேரம் ஒரு தியானத்தில் இருப்போம். அதெல்லாம் பிள்ளைகள் எங்களை பார்த்து தான் செய்யணும். இந்த அவசர உலகத்துல அதையெல்லாம் இப்ப விட்டு கொண்டு வந்ததால பெற்றாரே அதை செய்யாததால பிள்ளைகள் அதை பின்பற்ற முடியாது. பிள்ளைகள் அதை பார்த்துத்தான் பிள்ளைகள் பின்பற்றலாம். அப்ப பிள்ளைகளுக்கு தேவாரம் எல்லாம் தெரியாது. வந்து பெற்றார் படிக்கையே பிள்ளைகளுக்கு அது பாடம் ஆயிரும். ஆனா இப்ப பெற்றாரே படிக்கிறது இல்லையான்னு சொல்லிக்கல. அப்ப பெற்றார்லயும் தவறு இருக்குது என்றதைத்தான் நான் சொல்லி காட்டுறேன். பெற்றார் செய்யறவற்றை பிள்ளைகள் பார்த்துத்தானே செய்ய வேணும், பின்பற்ற வேணும். அப்படி என்ன பெற்றார்ல கணக்கப்பிள்ளை இருக்குது. இந்த கோயில் விடயமாக இருந்தா என்ன, இந்த திருநூறு பூசி கும்பிடுறதா இருந்தானே, இல்லை நாங்கள் ஊர்ல கஷ்டப்படுகிறவர்களுக்கு செய்யற அந்த எத்தனை பேர் செய்கிறார்கள்? பெற்றார் செய்தால் அதை பார்த்து பிள்ளைகள் செய்கிறார்கள், மற்ற எல்லோரும் செய்வதில்லை. அந்த ஒரு குடும்பத்துல ஒரு பெற்றார் செய்யணும்னா அந்த பிள்ளையெல்லாம் தொடர்ந்து செய்யறதை பார்க்கக்கூடியதா இருக்கு. புதிதாக ஒரு குடும்பம் ஊர்ல கஷ்டப்படுறவர்களுக்கு உதவி செய்யற அந்த பழக்கம் இல்லை. மற்றது இந்த ஆடம்பர வாழ்க்கை, அதாவது இந்த கார் தான் வச்சிருக்கணும், ஆடியும் புது மாடல்கள் எல்லாம் அந்த கார்கள் எல்லாம் வச்சிருக்கணும். அந்த ஆடம்பரம் ஒரு ஆள் பார்த்து இந்த திருமண வீடுகளுக்கு போனா என்ன, எங்க போனா என்ன, காரை பற்றி கதைப்பதும். நான் ஏன் இந்த கேவலா திருவிழா பூசை நடந்து கொண்டிருந்தது, எல்லோரும் நல்ல அமைதியாக இருந்தார்கள். பெரிய 300-400 சனம் இருக்கிற இடத்துக்குள்ள ஒருவர் எழுமி எண்ணத்துல வந்து நீ மச்சான்னு கேட்டார். அவர் சொன்னார், கார்ல வந்து நின்று ஆவுடி வாண்டிக்கிறியா புதுசா எழுமி நின்று கதைக்கணும். அவ்வளவு இந்த பூசை நேரத்துல அவ்வளவு தூரத்துக்கு அந்த மக்கள் அந்த ஆடம்பரத்துக்காகத்தான் கோயிலுக்கு வரியினம், கோயில்களுக்கு போயினம் என்றதெல்லாம் தெரியுது. அப்ப இதை பெற்றார் இப்படி செய்தா பிள்ளைகள் அப்படி சமூகம் நாங்கள் அடுத்த சந்ததி, இளம் சந்ததியே பங்களிப்பை நாங்க எதிர்பார்க்க முடியாது. பெற்றார் தான் வழிகாட்ட வேணும் என்றுதான் நான் நினைக்கிறேன். மற்றவர்களுடைய கருத்தையும் கேட்க தயாரா இருக்கிறேன். உங்களுடைய கருத்தை. நன்றி. நன்றிகள் அம்மா, நன்றிகள். நன்றி கலைவாணி மாஸ்டர். இந்த என்ன சொல்ல போறீங்களோ? இல்ல நீங்கள் மற்றவர்களை என் கதைக்க விடுங்க. நான் அவர்கள் எல்லாம் கேட்ட பிறகு நான் ஒரு சமரையாக இன்னொரு கதைப்பேன். எல்லாருடைய கருத்துக்களை முன்வாங்கிய பிறகு. நன்றிகள். தயவு செய்து உங்கள் கருத்துக்களை முன்வையுங்கள் அனைவருமே. உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால். ஜேம்ஸ் மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். எல்லோருக்கும் வணக்கம். ஒரு காலத்தினுடைய தேவைக்குரிய ஒரு செய்தியைத்தான் தந்திருக்கிறீர்கள். ஆனால் காலம் மாறி போயிட்டது, அவ்வளவுதான் வித்தியாசம். 6ஆம் வகுப்பிலே நாங்கள் இதை பெற்றோர்களுக்குள்ள மட்டும் கொண்டே போட முடியாது. ஜெர்மனியிலே 6ஆம் வகுப்பிலே பிள்ளை படிக்க அது அவருடைய அறைக்குள்ள விழும், நோ என்ட்ரி. ஏனென்றால் பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அறை. முன்னர் நாம் எல்லோரும் ஒவ்வொரு அறைக்குள் அல்லது இணைத்து ஒரு நிலையிலே படுத்திருந்தோம். ஒருவர் கதைக்கிறார் போல் இருக்கிறது. ஆனால் இங்கே வந்து ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு அறைகள் கொடுக்கப்படுவதனாலே அந்த அறையிலே பிள்ளை நோ என்ட்ரி போர்ட் போடுகிறது. பெற்றோர்கள் கூட உள்ள வரையில் அதை தட்டி கேட்டுட்டு வர வேண்டுமாம். அதாவது பிள்ளைக்கு கடிதம் வந்தால் பிள்ளை தான் உடைக்கணும், பெற்றோர்கள் உடைக்க இயலாது. இதுக்கு நான் இடம் கொடுக்கவே இல்லை. எந்த வீட்டில் எந்த கடிதம் வந்தாலும் நான் உடைச்சு பார்த்து தான் தருவனை ஒழிய நீர் உடைச்சு பார்க்கறதில்ல. தேவையண்டா போய் உங்களோட மாஸ்டர் மேரிட்ட சொல்லும்.
ஏனென்று சொல்லி சொன்னால் அந்த பிள்ளைகளை சொந்த காலில் நிற்க பயிற்றுவிக்கும் பொழுது அவர்கள் இந்த திட்டங்களை கையாளும் பொழுது அவருடைய திட்டங்கள் சரி, ஆனால் அது எங்களுடைய பண்பாட்டிற்கு ஏற்றதாக இல்லாமல் இருக்கிறது அந்த கல்வி திட்டம். அடுத்ததாக என்னவென்று சொல்லி சொன்னால் எத்தனை பேர் பிள்ளைகளோடு விளையாடுகிறீர்கள்? சின்ன பிள்ளைகள் தங்களோடு விளையாடுவதற்கு யாரும் இல்லை என்று ஏங்குகிறார்கள். தாய் வேலைக்கு, தந்தையார் வேலைக்கு, பிள்ளை வர்ற நேரம் வீட்டை வர்றினம் பிள்ளையோட சாப்பிட்றதும் பிள்ளை தனி. இந்த நிலைமைகள் தான் பிள்ளைகளை இந்த நிலைமைக்கு உருவாக்கி விட்டுருக்கு. கனடாவிலே நான் முந்தையும் சொல்லியிருக்கிறேன், என்னுடைய உறவிலே உள்ள ஒருவர் தான் தாய் வேலைக்கு போவார், பிள்ளை வேலைக்கு போவார், அதற்கிடையிலே காலை வேளையிலே பேப்பர் போடுற ஒரு வழக்கம் உண்டு கனடாவிலே இருந்தது. அதுக்கு போயிடுவார்கள். பிள்ளை வளர்ந்து 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 பிள்ளை தாயை காண்பதும் தந்தையை காண்பதும் கடினம். சாப்பாடு மட்டும் மேசையில் இருக்கும். முடிவு என்னவென்றால் பிள்ளை மனநோயாளி. அன்பு கிடைக்கவில்லை பிள்ளைக்கு, தாயினுடைய அன்பும் கிடைக்கவில்லை, தந்தையினுடைய அன்பும் கிடைக்கவில்லை. பிள்ளை மனநோயாளியாக போயிருக்கிறது. இதற்கு காரணம் பெற்றோர். அடுத்த இன்னொரு விடயம், இங்கே ஜெர்மனியிலே நான் 15 வருடங்களாக தொடர்பாளராக இருந்த நான் நடந்த ஒரு விடயம், பிள்ளைகள் கோயிலுக்கு வந்தால் அவர்கள் டச் மொழியிலும் வணக்க சமமாலைகள் சொல்லலாம். நான் என்ன டச் மொழியில் சொல்கிறேன்டா டச் கோயிலுக்கு போ, தமிழ் மொழியில் சொல்கிறேன்டா தமிழ் கோயிலுக்கு வா என்றால் இப்பொழுது பிள்ளைகளுக்கு விருப்பம் தமிழில் பேசுறதற்கு. ஏனென்றால் பிள்ளைகள் மேடையில் பேச விரும்புவார்கள். ஆனால் பெற்றோர் என்ற பிள்ளை விளையா சொல்லிட்டா சொல்லட்டும், பிள்ளை தானே சொல்லுது. இதே நிகழ்வு ஒன்று நடந்தது. இலங்கையிலே இருந்து குரு வந்திருந்தார். அதாவது நிருபம் வாசிப்பதற்கு பெரியவர்கள் போக வேண்டும். அப்படி அங்கே உள்ள பொறுப்பாளர்கிட்ட சொல்லிட்டார். அவர் ஃபாதர் இப்படி சொல்கிறார், ஃபாதரோட நான் கதைக்கிறேன், ஃபாதரை வேற சொல்லும். ஃபாதரோட கதைச்சன் என்னது, பெரியாக்கள் இல்லை வாசிக்கிறது, பிள்ளைகள் தான் வாசிக்க போகுதுகள், நான் தான் படிப்பிக்கிறேன் பிள்ளைகளுக்கு, நீங்கள் கேளுங்கள். கேட்ட பிறகு சொன்னார், இப்படி பிள்ளைகள் வாசிக்கும் என்றது எனக்கு தெரியாது. உண்மை என்னவென்று சொன்னால் இந்த எழுத்து என்பது அடையாளங்கள், ஆனால் ஆவண்ணா என்பது அடையாளங்கள். இது பல பெற்றோருக்கு தெரியாது. இந்த அடையாளங்களை உச்சரிப்பதன் மூலம் மொழியும் இசையும் உருவாகிறது. இந்த பிள்ளைக்கு இந்த அடையாளங்கள் தெரிஞ்சது என்றால் பிள்ளை வாசிக்க தொடங்கிட்டு. இப்போ பிள்ளைகள் எல்லாம் தமிழில் தானே கோயில் எல்லாம் செய்யுதுகள். ஏன் லண்டனில் மட்டும் ஆங்கிலத்திலே ஒரு பகுதி வாசிக்க வேண்டும்? தேவையில்லை. தமிழிலே மட்டும்தான் தமிழ் பூசை தமிழிலே தான் நடக்க வேண்டும். நன்றி. மற்றவர்களும் பேச வேண்டும். நான் இதை சொல்லுகின்றேன் என்றால் இப்படியும் நிகழ்ச்சிகள் நடக்கின்றன, இதை நாம் மாற்ற முடியும் என்றதைத்தான் சொல்லுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிகள் ஐயா. நன்றி ஜேம்ஸ் மாஸ்டர். பஞ்சசரமாயா நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். எல்லோருக்கும் வணக்கம். இன்று இந்திரகுமாரன் மாஸ்டர் அவர்கள் அருமையாக எங்களுடைய நிலைமையை பற்றி எடுத்து கூறியிருந்தார். தற்பொழுது வெளிநாட்டில் உள்ளவர்கள் ஓரளவு வசதியாக இருக்கிறார்கள், அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இவர்கள் கூட அதாவது புலம்பெயர்ந்து வந்தவுடன் சரியா கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள். அதே மாதிரி தான் இந்த வார் முடிஞ்ச உடனே இலங்கையில எல்லா இடத்துலையும் கஷ்டம் ஏற்பட்டது. இதை கேபிட்டலைஸ் பண்ணி மற்றது நேற்றை ஒரு நியூஸ், கொழும்பு டிவி நியூஸ் சொல்லுது, பார்லிமெண்ட்ல அவர் சொல்றாராம் 8,000 convicts, அதாவது 8,000 ஆக்களை ஜெயில் டேர்ம் கொடுத்திருக்காம் யாழ்ப்பாணத்துல. அந்த 8,000 ஆக்களையும் அன்றாபுரம் அங்கெல்லாம் அனுப்ப இயலாது. இப்ப யாழ்ப்பாணத்துல ஒரு ஜெயில் ஒன்றை உண்டாக்க வேணும், 2-4-5 வீடுகளை வேண்டி ஜெயிலே உண்டாக்க போறாராம். 8,000 ஆக்கள் ஜெயிலுக்கு போற தகுதி பெற்று இருக்கணும், அங்க போலீஸாலே தகுதி பெற்றிருக்கணும். அப்போ அங்கே என்ன நடந்ததுனால் காசு இல்லை, பணம் இல்லை. அவைகள் முதல் ஆரம்பிச்சு வச்சினோம், இந்த டேப்லெட்ஸை கொண்டு போய் விற்போம், விற்றால் கொஞ்சம் காசு தருவோம்னு கடைசி அந்த தொழில் என்ன செய்வோம்ட்டு சில தாதப்பன் துவங்கி யாழ்ப்பாணம் முழுக்க
சின்ன பின்னப்பட்டு போயிருக்கிறது. அவர் சொல்லியிருந்தார் டேப்லெட்ஸ் அங்க செய்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. உங்களுக்கு தெரியாது, அங்க கன பேர் கன அளவில் செய்கிறார்கள். இங்கேயும் அரவாசி செய்கிறார்கள், சிங்கள ஏரியாவிலேயும் அரவாசி செய்து கொண்டு டேப்லெட்ஸை பார்சல் பண்ணி விற்கிற நிலைமையில இலங்கை வந்து விட்டுது. எல்லாரும் காசு, நாங்கள் இங்க வந்து தொழிலை தேடி ஒரு தொழில இறங்கி நாங்கள் ஏதோ கஷ்டப்பட்டு சேர்ந்தோம். அதே மாதிரி அவர்களும் ஒரு தொழில் தேடி போக இந்த டேப்லெட்ஸ் விற்கிற தொழில் தான் நம்பிட்டுது சிலருக்கு. அவை அந்த தொழிலை செய்து முன்னேறலாம்னு நினைக்கணும். அவை நாட்டையே கெடுத்து போட்டு இருக்கணும் என்றதை கூறிக்கொண்டு, இது சரியான பாரதூரமான விஷயம். இதை நிப்பாட்டுறது லேஸ் இல்லை. இது தொடர்ந்து மல்டிப்ளை பண்ணி கொண்டே போகுது. நாங்கள் நினைச்சோம் 4 பேருக்கு சொல்லி இதை நிப்பாட்டி விடுவோம்னு நினைச்சால் இப்ப 8000 ஆக்கள் ஜெயில போறதுக்கு அதாவது சென்டென்ஸ் பாஸ் பண்ணியிருக்கு ஜெயிலுக்கு. இப்ப ஜெயில் இல்லாமல் டெம்பரரி ஜெயில் யாழ்ப்பாணத்துல வீடுகளை எடுத்து செய்யறதுக்கு இருக்கணும் என்று அந்த டிவி ரேடியோ சொல்லிச்சது. நன்றி. இதை பற்றி நாங்கள் விரிவாக ஆராய வேணும், இதை பற்றி கதைக்க வேணும் என்றதை கூறிக்கொண்டு விட வருகிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் ஐயா இந்திரன் குமார் ஐயா, நீங்கள் இதை பற்றி சொல்ல வேணுமெண்டா சொல்லலாம். இதை பற்றி நான் கேள்விப்பட்டதை சொல்லியிருக்கிறேன். நன்றிகள் ஐயா. நீங்களும் அப்டேட்டாக இருக்கிறீர்கள். செய்திகள் எல்லாம் மனவருத்தத்துக்குரிய செய்திகளே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. நானும் ஒரு சமூக ஆய்வாளன் தான். நான் பல கருத்துக்களை இளைஞர்களுக்காக சப்போர்ட் பண்ணி ஐபிசி தொலைக்காட்சியிலையும் சில கருத்துக்களை முன்மொழிந்த நான். என்னுடைய பார்வை என்னென்று சொன்னால், இளையவர்கள் தான் சமூக மாற்றத்தை உருவாக்குவார்கள். சமூக மாற்றம் என்பது இப்போ இளையவர்கிட்ட கையில் உருவாகும். புதிய புதிய சிந்தனைகளும் எழுச்சி மிக்க ஆற்றல் இளைஞர்கள் இருந்தும் இன்றைய சூழலில் இளையவர்களின் கையில் அந்த அதிகாரம் போய் நல்லவர்களின் கையோங்கிறத இந்த வன்முறையாளர்களின் கை அமர்த்துது என்றது மடக்குது. அதாவது போத வசத்தும் பழக்கங்களும் சமூக சீர்கேடுகளும் பணம் மணி மேக்கிங் ஐடியா, பணத்தை மட்டுமே கூட கொண்ட ஒரு சமூகம் இருக்கிறதால இந்த சமூக நலன்கள் என்ற அந்த செய்கைகளை பெற்றோர்களோ சமூகமோ திங்க் பண்ண இல்லை. அவை வந்து மணி மேக்கிங்கும் லக்ஸரியஸ் லைஃபை தான் யோசிக்கணும் இல்லையா. சமூக நலனையும் எதிர்கால சந்ததிக்கு நாங்கள் ஒரு புனிதமான உலகத்தை விட்டு செல்ல வேணும் என்ற எண்ணத்தையும் விட்டுட்டு இருக்கிறேன். அதான் நான் தெளிவாக சொன்னான். என்னுடைய 4வது சந்ததி ஒரு கிளாஸ் தண்ணீரை இலவசமாக வேண்டும் என்று சொன்னால் அது மிகவும் ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை நாங்கள் விட்டு சென்றிருக்கிறோம். என்றால் எங்களுடைய மூதாதையர் தந்த உலகத்தை நாங்கள் எல்லா வழியிலேயும், அது தமிழர்கள் அல்ல எல்லா மக்களுமே சீரழிச்சிட்டோம். அதான் என்வாரன்மெண்ட் அந்த கருத்தை சொன்ன என்வாரன்மெண்ட் சேஞ்ச், கிளைமேட் சேஞ்ச் வந்து உலகத்தில் நாங்கள் பெட்ரோலுக்கு அடிபடுற மாதிரி குடிநீருக்கும் அடிபடுற சூழல் வரப்போகுது. இப்போவே நாங்கள் லண்டனில் டியூலஸ் சார்ஜ் அண்ட் பே பண்ணுறது கேட் இருக்கு. பெட்ரோல் 12 பவுண்ட்ஸ் பே பண்ணணும் டியூலஸ் சார்ஜ் காருக்கு. என்னென்னு சொன்னால் அந்த 5 பேரும் பூதங்களுக்கும் நாங்கள் பே பண்ணுறோம். உண்மையில் இறைவன் எல்லா உயிர்களுக்கும் இலவசமாக தந்த அத்தனைக்கும் நாங்கள் காசு பே பண்ணுறோம். நீர், நிலம், காற்று, ஆகாயம் எல்லாத்துக்குமே நாங்கள் பே பண்ணுறோம் தானே. இந்த நிலைமை மாற வேணும், எல்லோருக்கும் எல்லாம் இலவசமாக கிடைக்கணும் என்ற ஒரு குறிக்கோளோட இந்த சமூகம் போகணும் என்ற அக்கறை தான் எனக்கு இருக்குது. எல்லோரும் பொன் பொருள் எல்லாத்தையும் தேடித்தான் ஓடுற மக்களாக இருக்கிறோம். அதை விட ஆன்மீகம், மனிதநேயம், பண்பாடு, சுதந்திரம் அது மிக்க ஒரு சமூகமாங்கிற சமூகம் மாறணும் என்ற கருத்தில் தான் இந்த உரையை நான் எல்லாருக்குமே தந்தேன். அதில் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தாலும் தயவு செய்து சொல்லுங்கள். உங்கள் எல்லார்டையுமே இன்னொரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் ஆஸ்திரேலியாவில் அந்த 20 பேர் சுட்ட கதையை சொல்லியிருந்தீர்கள்.
உங்களை எல்லாருக்கும் தெரியும், இஸ்ரேலுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் அதாவது பலஸ்தீனியன்லேயும் சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த இஸ்ரேல்காரர் ஆக்கள்லாம் நாங்கள் அந்த இடத்துல அந்த இதை நடாத்தி கொண்டிருக்கும் பொழுது போலீஸுக்கு தெரியும் யார் ஆக்கள் இதை செய்யணுமென்று. போலீஸ் தேடிக்கொண்டுதான் இருக்குது, கொஞ்சம் பேரை பிடிச்சும் விட்டுது. ஆனால் வெளியில சொல்ற இல்லை யார் சுட்டது யாருன்றது. அப்போ சிலருக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியாது. ஐயா இல்லை 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 இதில் என்னுடைய கருத்து என்னன்னு சொன்னா, நாங்கள் ஒரு பொது நிகழ்வுக்கு போயிருக்க அந்த பொது நிகழ்வில் எங்களுக்கு விரோதமான ஆக்கள் யாரோ, எங்களுக்கு முன்பின் தெரியாத யாரோ ஒருத்தர் எங்களை குறி வைத்துக் கொள்ளலாம். அப்போ அப்படியான ஒரு சூழல்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு கல்யாண வீட்டுக்கு திருமண வீட்டுக்கு போறீங்க, அந்த வீட்டிலே யார் ஒருத்தருக்கு கோபம் உள்ள ஒரு ஆள் குரூப்ல எல்லாரையும் சுடைக்க அதுல நீங்களும் மறக்கிறீங்கன்னு உங்களோட எதிரி யாருன்ட்டு உங்களுக்கு தெரியாத ஒரு பயங்கரமான உலகத்துல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அதான் உண்மையா. ஈவன் மேன்செஸ்டர் அந்த இசை நிகழ்வில் அந்த கொள்ளைகள், லண்டன் அண்டர் கிரவுண்டில் வச்ச குண்டுவெடிப்புகள் எல்லாம் அந்த பயணிகளுக்கு அப்பாவிகள், ஆனா தீவிரவாதிகள் கொன்றார்கள். ஈவன் ட்வின் டவர்ல விழுந்த விமானத்தில பயணிகள் அப்பாவிகள், தீவிரவாதிகள் கொன்றார்கள். அது மாதிரி போலீஸுக்கு எல்லாம் தெரியும், இலங்கையில நடக்கிற விஷயமும் போலீஸுக்கு எல்லாம் தெரியும். யார் செய்யணும் என்ன செய்யணும் என்று தேவைக்கேற்ற மாதிரி சிலரை அரெஸ்ட் பண்ணிவினோம், சிலரை விட்டு பிடிப்பினோம், காசு கொடுக்குறவே விட்டுவினோம். அது சரியான கஷ்டமான விஷயமாக மாறிவிட்டது இலங்கையில என்று கூறிக்கொண்டு விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம். உங்களில் மற்றவர்களுக்கும் சந்தர்ப்பத்தை கொடுங்கள். நன்றிகள். ஆனந்தி பாலதாசன் மாஸ்டர், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். அன்புள்ளங்களுக்கு இனிய வணக்கம். இந்திரகுமாரன் மாஸ்டர் அருமையான ஒரு டாப்பிக்கை தான் துறந்துருக்கிறீங்கள். உண்மையில் இப்போ சிலானில் யாழ்ப்பாணத்தில் இந்த போதை வஸ்ட்டு அதுகள் இதுகளுண்டு பிள்ளைகள் இதுக்கும் சுயசைடல் இதுகளுக்கும் தற்கொலை முயற்சிக்கும் போய் பேர் இது பண்ணியிருக்கிறோம். ஆனால் உண்மையின்படி அது எங்களோட சமுதாயத்திலே உள்ள ஆக்கள்லான அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்கிற மாதிரி இருக்கிறோம். எங்கள்ட சமுதாயத்திலேயும் புரோக்கர்ஸ்ன்னு சொல்கிறதோ பிளாக் கேட்ஸ்ன்னு சொல்கிறதோ இன்னும் தெரியாது. அவையும் சில ஆக்கள் காசுக்கோ என்னத்துக்கோ இது பண்ணித்தான் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்ன்ற கதைகளும் வந்தது. அதுவும் சரியில்லாததான உண்மையின்படி. மற்ற ஆக்களை சாட்டக்கூடாது. எங்களோட சமுதாயத்திலேயே இதான ஆக்கள் இருக்கணும். பிள்ளைகளை எடுத்து பிள்ளைகளை பழுதாக்குற மாதிரி எல்லா விதத்துலேயும், போதை வஸ்துவோ இன்னும் என்ன விதத்துலேயும் பிள்ளைகளை பழுதாக்குற முதல்ல அவைகளை நாங்கள் கண்டுபிடித்து அவர்களை இது பண்ணணும், திருத்த வேணுமோ, அவர்களை கைது செய்ய வேணுமோ, இன்னும் செய்ய வேணுமோ என்னுமே இல்லை. மற்ற நாங்கள் நடுவலும் இங்கே வெளிநாடுகளில் சொல்லலாம். உண்மையில் எல்லோரும் வந்த நாட்களில் கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்ட்டு பிள்ளைகளை வளர்த்து இது பண்ண. ஆனால் உண்டு இந்த கூட இந்த போட்டி பொறாமை. நாங்கள் சும்மா சாதாரணமாக வாழலாம். மற்றது ஒரு ரிலேஷன் அப்படி வீடு வேணா அப்படி கார் வேணா இப்போ கலவாணி அம்மா சொன்ன மாதிரி அதுகளெல்லாம் போட்டி பொறாமல் கூடாது. எங்களோட தகுதிக்கு ஏற்றபடி தான் அங்கே வாழ்ந்தோம்ண்டா எல்லாத்துலேயும் நன்மையாக இதாக வாழலாம். ஆனால் நாங்கள் நடுவலும் இந்த எதிராக கதைக்காமல் நாங்கள் அதுக்கு நேர்மறையாக கிடைச்சா இங்கே இருக்கிற சில பிள்ளைகள் எல்லாம் எனக்கு தெரியுமே. என்ன ஒரு பிள்ளை எங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளை எங்களோட ஊருக்கு பக்கத்தில் எங்களோட வீட்டு பக்கத்தில் இந்த பிள்ளை இங்கே வரைக்கும் 11 வயசு 12 வயசு பொம்பளை பிள்ளை இப்போ ஒரு பெரிய அகாடமியே நடத்துகிறான். சிற்பி என்ற அகாடமி தமிழ் அந்த படிமுறைக்கு தமிழோ என்னோண்டு நல்ல வடிவாக நடத்தி கொண்டு போகிறா. டீச்சர்ஸ் எடுத்து மற்ற யூனிவர்சிட்டியோட தமிழ் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர்ஸோடு சேர்ந்து நல்ல வடிவாக நடத்தி கொண்டு போகிறான். நாங்கள் அந்த நேர்மறையான இதுகளையும் கதைக்க வேணும். உண்மையில் எங்களோட சின்ன பிள்ளைகள் இப்போ நல்லா திருந்தி நல்லா வடிவாக வரையினமே. அந்த அகாடமியில் குழந்தை பிள்ளைகள் தொடக்கம் தாய் தகப்பன் குழந்தை பிள்ளைகள் எல்லாம் நல்லா வடிவாக ஸ்காபரோட நல்ல திறமாக நடந்து கொண்டு போகுது. நல்லா அவக்கு பேரண்ட்ஸும் நல்ல சப்போர்ட், இது ஹஸ்பண்டும் சப்போர்ட். இந்த பிள்ளைகளையும் நல்ல வடிவாக நடத்துகிறா. 2 பொம்பளை பிள்ளைகள். அவள் வேறு டீச்சர்ஸையும் எடுத்து அதுக்கு நல்ல வடிவாக ஸ்போர்ட்ஸ் நடத்துறது, இந்த இதுகள் இல்லாமல் எல்லா விழாக்களையும் நடத்துறது. அந்த பிள்ளை வேலை செய்யுது, முழு நேர வேலை செய்து கொண்டு பேங்க்கில் முழு நேர வேலையாக செய்து கொண்டு இந்த அகாடமியை நல்ல வடிவாக மற்ற ஆக்களோடு சேர்ந்து நல்ல வடிவாக நடத்துகிறான்.
யூனிவர்சிட்டி நான் ப்ரொஃபஸர்ஸோட நடந்து அப்படி நாங்கள் இந்த நன்மையும் சொல்லணும் எல்லாத்துக்கும். நான் அது எதிர்மறை இது செய்யாமல் எங்களோட பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணணும். இந்த நன்மை செய்கிற பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணி அப்போ மற்ற பிள்ளைகளுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேணும். எடுத்துக்காட்டாக இருக்கணும். இப்போ நாங்கள் கொஞ்சம் பெரிய பெரிய ஆக்கள் பிளவுறல யங்கர் ஜெனரேஷனை நாங்கள் இதாயும் சொல்லக்கூடாது. அவர்கள் நல்லா திருந்தி பேர் வாழினும் நல்ல வடிவாக நடக்குது. அதைத்தான் நான் சொல்கிறேன். என்கரேஜ் பண்ணணும் நாங்கள் அந்த யங்கர் ஜெனரேஷன் நல்லா தான் இருக்கிறேன். நான் இந்த தவறுகளை சுட்டி காட்டி அதை சரி செய்யறதான் என்னுடைய நோக்கமே வழியா அவர்களை குற்றம் கூறுவதல்ல. இன்றைக்கு நடைமுறை உலகத்தில் 51% தீமையும் 49% நன்மையும் இருந்தா சரிக்கு நிகர் சமானமாக ஒரு வன்முறை சூழலில் நாங்கள் பயந்து வாழ்றோம். அதாவது சக மனிதனை கண்டு அஞ்சலக்கூடிய மாதிரியோ எல்லோருடைய நம்பி எங்களுடைய பிள்ளைகளையோ எங்களுடைய சிறுவர்களையோ இல்லாட்டி எங்களுடைய குடும்பத்திலேயோ அனுப்பக்கூடிய நிலைமையில நாங்கள் இல்லையன்றைக்க இது ஒரு சமூகத்தின் அச்ச உணர்வு தானே. ஆமா, அந்த அச்ச உணர்வு தவிர்த்து எல்லோரும் சந்தோஷமா இருக்கணும். அதாவது கண்ணியமிக்க ஒரு ஹியூமன் சொசைட்டி. ஒரு 70களுக்கு முன்பு ஒரு முத்திரையொட்டாமல் கடிதம் அனுப்பினா அது பெரிய குற்றமா கணிச்சிட இழந்தான் நாங்கள். ஆனால் இன்றைக்கு எத்தனையோ விதமான குற்றங்களை சிம்பிளா செய்கினேன். அந்த நிலைமை மாறணும். அந்த சமூகத்திலே அந்த குற்றங்கள் மிகவும் குறைய வேணும். சின்ன பிள்ளைகளை ஜெனரேஷனை கூட சொல்ல இயலாது. பெரியாக்கள்லாம் அதுக்கு வழிவகுத்து கொடுக்கிறார்கள். எங்களுடைய ஆக்களையே வழிவகுத்து கொடுக்கிறார்கள். ஒவ்வொரு பிள்ளைகளின் வளர்ச்சியில 70% பெற்றோர் பாதிப்பு தான் இருக்குமாம்மா. 70% மிச்சம்தான் அவருடைய இண்டிவிஜுவல். அப்படித்தான் நான் பார்க்கிறேன். இதுல இந்த சமூக சீர்கேடுகளுக்கு முக்கிய காரணத்தை பாய்க்கிற பெரும்பான்மையை அங்கத்தை பாய்க்கிறது தெரிந்தோ தெரியாமலோ பெற்றோர்கள் தான் என்றதான் என்னுடைய கருத்து. அதுக்காகத்தான் நான் அந்த கருத்தை உங்களுக்கு மொழிக்கு சொல்றேன். எங்களோட பிள்ளைகள் முந்தி எங்களுக்கு சிலோனில் செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ் இருந்தது. அது இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ். எங்கே போனாலும் நாங்கள் சமாளிப்போம் தமிழ் இங்கிலீஷ். ஆனால் ஒரு ஆள் பிள்ளை இன்டர்நேஷ்னல் அங்கே ஒரு ஸ்கூல் தொடங்கினா அதுக்கு அனுப்பினா போட்டி. அந்த பிள்ளை இங்கிலீஷ் ஸ்கூலுக்கு போகுது, எந்த பிள்ளையும் ஸ்கூலுக்கு போகணும், அப்படி இப்படின்ட்டு போட்டியில் அனுப்பியேன். சும்மா சாதாரண தமிழ் ஸ்கூலில் படித்தாலும் அந்த பிள்ளை இங்கிலீஷ் கதைக்குமே என்ன. எங்களுக்கு செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ் இருக்குது, நல்லா ஸ்ட்ரிக்டாக இங்கிலீஷ் படிப்பிச்சவன். நாங்களும் வெளியால் வந்து சமாளிக்க இல்லையா. தமிழும் கதைக்கிறோம், இங்கிலீஷும் வெளியே போய் எல்லாம் படிவான்னு இதாக தான் நடந்து கொண்டு வரோம். ஆனபடியாக அந்த அங்கே இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணோன்னே ஒரு ஆள் அனுப்பினோன்னு மெட்டாலும் அது இதுண்டு அனுப்புகிறோம். அது கூடாது. அங்கேயே பிள்ளைகளை இங்கிலீஷ் தான் கட்டாயம் வேணும்னு நடத்தக்கூடாது. நாங்கள் இங்கே வந்து இப்போ பிள்ளைகளோட தமிழ் தான் கதைக்கிறோம். அதுகள் இங்கிலீஷில் ஆன்சர் பண்ணினாலும் நாங்கள் தமிழ் தான் கதைக்கிறோம். அதை விளங்கும், அதைக்கு விளங்கும். சில பல தமிழும் கதைப்பினோம், ஆனால் கூட இங்கிலீஷ்லாம் கதைக்கணும் என்றால் எப்போ குறை சொல்லல. அது ஸ்கூலில் படித்தது இங்கிலீஷ் அதுகள் இதுகள். ஆனால் இங்கே பெற்றோரே இன்னும் வெளியால் போனோன்னு, அதுவும் வெளியால் போனோன்னு வீட்டில் தமிழ் கதைப்பினோம், வெளியால் போனோன்னு ஆக்கில் கண்ணோன்னு இங்கிலீஷ் தான் கதைக்கணும்னு கதைப்பினோம். அது என்ன அதெல்லாம் இது என்ன? முதல் எங்களோட அடையாளம் வந்து மொழி தான். எங்களோட அடையாளம் வந்து மொழி. அதை முதல் நாங்கள் கடைப்பிடிச்சோம்ட்டா எல்லாம் இது பண்ணி வேறு மொழியிலேருந்தான் பிறகு கலாச்சாரம். இப்போ பிள்ளைகள் வழியால் போய்க்க அப்படி இப்படி உடுப்பிடுத்தாலும் எங்களோட கலாச்சார ஃபங்க்ஷன்ஸுக்கு சாரியலோ அதுகளோ இதுகளோ பிள்ளைகள் வடிவா. இப்போ பிள்ளைகள் சரியான இது என்ன இங்கே பாருங்க, கல்யாணத்துக்கு எல்லாம் பொடியங்களெல்லாம் பொம்பளை பிள்ளைகள் சாரியோட போக அதெல்லாம் போய் டீமுறை கலசா இதுகளோட எல்லாம் நல்ல இந்த சந்தோஷமாக போயிடணும் என்ன. இப்போ கொஞ்சம் இது பண்ணி கொண்டு தான் வருது யங் ஜெனரேஷன். நாங்கள் அதை தட்டி கொடுக்கணும், குறை சொல்லாமல் தட்டி கொடுத்து அந்த பிள்ளைகளை வளர்க்க வேணும். அப்படி வளர்த்து கொண்டு வந்தால் எங்கட மொழியும் கலாச்சாரமும் வளரும். பிரச்சனை என்று நாங்கள் கன்சென்ட்ரேட் பண்ண வேண்டாம். அவங்களுக்கு பிரச்சனை தான் கூட போகுது. இப்ப நாங்க அதை எப்படி தீர்க்கலாம் என்று பார்ப்போம். இது எப்படி திருத்தலாம்? அதாவது பிள்ளைகளுடன் மனம் விட்டு கதைத்தல், ஓப்பன் டாக் இருக்க வேணும். பிள்ளைகளின் உணர்வை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதிகாரம் கொடுத்து நான் சொன்னேன் நீ செய்யென்று இல்லாமல் அவர்களுக்கும் இடம் கொடுக்க வேண்டும். மற்றது ஜேம்ஸ் மாஸ்டர் சொன்ன மாதிரி நாங்க பிள்ளைகளோட விளையாட வேணும், பிள்ளைகளோட இருந்து சாப்பிட வேணும். அப்பதான் எங்களுக்கு அவை என்ன செய்யணும் என்று தெரியும். ஒன்றாக உணவு உண்ண வேண்டும். மற்றது எல்லா வேலையிலும் பங்கு பெற்று விழுந்தோ கிச்சன் வேலை என்றாலும் அவையும் பங்கு பற்றி நாங்கள் அவை பங்கு பற்றி கொண்டிருக்க நாங்கள் உறவாட சந்தர்ப்பங்கள் உண்டு. இதை சிறிதாக கூறிவிட்டு இப்படி நீங்கள் பலதை கூறுவீர்கள் என்று எதிர்பார்க்கிறீர்கள். நன்றி.
பாப்பு மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். நன்றி தாரா. வணக்கம் இந்திரன், உங்களுக்கு நன்றி. முதலில் உங்களுக்கு பாராட்டுகள். எந்த வகையில் என்று கூறினால், முதலில் நீங்கள் இங்கு பேச வருவதற்கு முன்பாக, இது 3வது பேச்சு நினைக்கின்றேன், நீங்கள் உங்க பேச வருவதற்கு முன்பாக நீங்கள் இந்த தளத்தில் வந்து பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த தளம் எப்படி செல்கின்றது என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்த்திருக்கின்றீர்கள். எங்களுடன் கதைத்தும் இருக்கின்றீர்கள். இதில் நிறைய பேர் நல்ல கருத்துக்களை கூறுகின்றார்கள், நல்ல அறிவுள்ளவர்கள் இருக்கின்றார்கள் என்று கூறுகின்றீர்கள். இந்த தளத்தில் வருவதை நீங்கள் ஒரு பெருமையாக கருதுகிறீர்கள். அதன் காரணமாக நீங்கள் இப்பொழுது எங்களுக்கு பேச்சுக்களையுமே தர துவங்கி எங்களுக்கு இப்பொழுதும் நேரங்களை தந்து கொண்டீர்கள் கருத்துக்கள் கூறுவதற்காக. அதற்காக முதலில் பாராட்டுகள். எனக்கு பிறகு வருவதற்கு வசந்தராஜ் கனகாலத்துக்கு பிறகு காத்து கொண்டிருக்கின்றார். சுதந்திரா மாஸ்டர் காத்து கொண்டிருக்கார். அவர்கள் நல்ல கருத்துக்களையும் கூறுவார்கள். உங்களுக்கு நான் கூறுவது என்னென்றால் ஐயா, முதலாவது பணம், 2வது கல்வி, ரெண்டும் ஒன்றோடு நாங்கள் பொருத்தி பார்க்கின்றோம். அதாவது உத்தியோகத்தின் மூலமாகத்தான் பணத்தை நாங்கள் சேர்க்கலாம் என்பதும், இவ்வளவு கூடுதலாக சேர்க்கலாம் என்பதற்காக நாங்கள் ஒரு காலத்தில் இங்கிலாந்தில் கூட, இலங்கையில் இருந்ததான் இது, பொறியியலாளர், வைத்தியர், அதற்கு பின்பு அக்கவுண்டன்ட், அட்மிஷன் கிடைக்காவிட்டால் அக்கவுண்டன்ட், அப்படியாக உத்தியோகங்கள் தான் அதிகமாக தேடித்திருந்தோம். காரணம், ஒரு செக்யூரிட்டி, ஜாப் செக்யூரிட்டி இருந்தது. பெற்றோர்களும் அதைத்தான் ஊக்குவித்தார்கள். இங்கிலாந்து வந்த பின்பு கூட ஒரு காலத்தில் அதிகமாக பார்க்க போனால் வைத்தியத்துறைக்கு செல்வதில் அதிகமான பெற்றோர்கள் காட்டியிருந்தார்கள். ஆனால் இங்கு வைத்தியத்துறை மாத்திரம் அல்ல, உங்களோட திறமையை காட்டுவதற்கு ஒருவர் விடவில்லை. 6வது ஒருவர் எங்களில் ஒரு சிறந்த ஓவியராக வந்திருக்கிறார்கள் இல்லை. ஆனால் எத்தனையோ ஓவியத்தில் சிறந்த மாணவர்கள் ஏலெவலுக்கு கூட பெற்றோர்கள் அவர்களை செல்ல விடாமல், இந்த பாடத்தை நீ எடுக்க வேண்டாம், ஒருவேளை அவர் எடுத்திருந்தால் அவர் ஒரு பிகாசோவா மாறியிருக்கலாம், அல்லது ரவிவர்மாவாக மாறியிருக்கலாம், யாருக்கு தெரியும். சந்தர்ப்பத்தை நாங்கள் கொடுக்கவில்லை, சந்தர்ப்பம் இங்கு இருந்தது. இது ஒன்று. கல்வி, மறுபடியும் நான் பணத்தை பற்றி பேசவில்லை, இந்த கல்விதான் எங்களுக்கு பணத்தை தந்தது. அப்ப அதை விட்டு விடுகின்றேன். அடுத்து நீங்கள் குடும்ப கட்டுப்பாட்டை கட்டி கூறியிருந்தார்கள். எஸ், ஒரு பிள்ளைக்கு எவ்வளவு மாதிரி நாங்கள் ஸ்பாயில் பண்றோம். சொந்த அனுபவங்களையும் கூற வேண்டும் ஐயா. அண்மையில் இல்லை, கனகாலத்துக்கு, உங்களுக்கு எனக்கு 2 பெண் பிள்ளைகள். நாங்கள் கனகாலத்துக்கு முதல் போயிருந்தோம் கோயிலுக்கு போய் வழக்கம். வரும் பொழுது மதிலில் கொண்டு இருந்த இளைஞர்கள் ஒரு 3 அடே நல்ல சரக்குகளை இறக்கி இருக்கிறாங்களா நாங்கள் பாஸ் பண்ணும் பொழுது பிள்ளைகளோடு. இதுதான் அவருடைய வார்த்தை, நல்ல சரக்குகளை இறக்கியிருக்கார்கள். உங்களுக்கு தெரியும், இந்த நாங்கள் இளைஞராக இருக்கும்போது கூறுவது இந்த சரக்குகள் என்று சொல்வது பெண் பிள்ளை, அழகான பெண் பிள்ளைகளை குறிப்போம். நாங்கள் ஒன்றும் பேசவில்லை, வந்து விட்டோம். ஆனா பிறகு நான் அவர்களுடைய பெற்றோர்களை யோசித்து பார்த்தேன். இது பெற்றோர்களின் குறையா அல்லது இவர்களின் குறையா, இவர்களின் நண்பர்களின் குறையா? கோயிலுக்கு சென்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்களுக்கு தெளிவாக தெரிந்திருப்பதை அறிவிப்பது யாருடைய கடமை என்பதை நாங்கள் பார்த்து, இப்படியான சின்ன சின்ன விஷயங்கள் கணக்கே இருக்கிறது ஐயா, கணக்கே இருக்கிறது. எல்லாவற்றையும் நான் கூற விரும்பவில்லை. அதுதான் நான் சொல்றது, கல்வியால் இந்த சமூகத்துக்கு என்ன பலன். பஞ்சாட்சரம் ஐயா மிக அழகாக கூறினார். என்ன கூறினார்? 8000 பேர் சிறை செல்வதற்கு தகுதி பெற்றிருக்கிறார்கள். அந்த காலத்துல நாங்கள் ஓலெவல் பாஸ் பண்ணி ஏலெவலுக்கு வந்த உடனே எங்களுடைய மச்சான் டே, நான் எனக்கு ஏலெவலு போற தகுதி பெற்றிருக்கேன்டா, அல்லது பல்கலைக்கழகம் கிடைச்ச உடனே எனக்கு பல்கலைக்கு போய் தகுதி கிடைச்சிக்கிட்டு தான் சொல்லுவோம். ஆனால் இப்பொழுது அவர்களுக்கு கூட ஒரு மரியாதையாக அவர்கள் தகுதி பெற்றிருக்கிறார்கள், 2000 பேர் என்று கூறியிருக்கிறார்கள். உண்மையில் அதை ஆழமாக யோசித்து பார்த்தால் இப்பொழுது அங்கு அவர் மிகவும் கவலையுடன் இருக்கிறார் ஐயா. அதன் பொருள் அவர் அவர் சொன்னது அவ்வளவு கவலையோடு தான் வச்சிருந்தார். என்றால் அப்படி இருக்கிறவங்க இளைஞர்கள் அங்கு சிறைக்கு செல்வதற்கு தகுதி பெற்றவர்களாக தங்களை கருதுகின்றார்கள் போலத்தான் தெரிகின்றது. அதனால் தான் இது அதிகரித்துக் கொண்டு வருகிறது. நாங்கள் முந்தி பல்கலைக்கழகத்தில் அருமையா பஞ்சாட்சரவாசர் நல்ல வார்த்தையை பாய்ச்சிகள். நாங்கள் இந்த தியான தளத்துடைய ஒருதரையும் குறை கூறுவதில்லை, நல்ல வார்த்தைகளை வாய்க்கின்றோம். அவர்களும் சிறைக்கு செல்வதற்கு தகுதி பெற்றிருக்கின்றார்கள். அழகே அழகு பஞ்சாட்சரவாசர்.
சரி, இதை விட நான் மேலே கூறுவதற்கு ஒன்றுமில்லை. மிக சிறப்பான பேச்சு. மற்றது முக்கியமாக இந்த தளத்தில இந்த பேச்சின் அடிப்படை காரணம், முதலாவது நாங்கள் அதிகமாக முதியவர்களைத்தான் நாங்கள் அந்த காலத்தில் நாங்கள் பிடிச்ச இளைஞரை பாருங்க, என்ன இளைஞர்களைத்தான் நாங்கள் குறை கூறுவோம். ஆனால் இன்று நீங்கள் அந்த இளைஞரின் குறைக்கு காரணம் யார் என்பதை ஒரு சரியான விழிப்புணர்வு ஒன்றை உண்டாக்கி இருக்கின்றீர்கள். உண்மையில் கூடுதலான தவறு ஆனந்தி பாலதாசன் அவர்கள் கூறியது போல கூடிய தவறு எங்களில் தான் இருக்கிறது. நாங்கள் இன்னும் கொஞ்சம் கூடிய சிரத்தை எடுத்திருக்க வேண்டும். எங்களுக்கும் இருந்திருக்கிறதா எண்ணம், எங்கள் பிள்ளைகள் நல்லா வர வேண்டும், படைத்து சம்பாதிக்க வேண்டும், நன்றாக வர வேண்டும் என்றுதான் குறிக்கோளாக இருந்திருக்கிறது. எங்களுக்கும் அந்த பரந்த மனப்பான்மை இருக்கவில்லை என்றுதான் நான் கருதுகின்றேன். மற்றவர்களை பற்றி எனக்கு தெரியவில்லை. கலைவாணி மாஸ்டர் வடிவாய் சொல்லிட்டார். சந்தர்ப்பங்கள் கோயிலுக்கு போனா கேளிக்கையாகும். என்னுடைய கருத்து என்னன்னு சொன்னால் பாலா மாஸ்டர், பெற்றோர்கள், என்னுடைய பாபு மாஸ்டர், என்னுடைய கருத்து என்னன்னு சொன்னால், பெற்றோர்கள் ஆகிய நாங்கள் எங்கள் பிள்ளைகளை நாட்டுக்கு நல்ல பிரஜைகளா வளர்க்க தவறுவிட்டோமோ என்றதுதான் என்னுடைய பொருள். அதுக்கு என்ன மறுமொழி என்றையா எனக்கும் வடிவா தெரியல. நாங்கள் தவறு செய்ய வேண்டும் என்று செய்யவில்லை. சில பேர் தெரிந்து, நீங்க சொன்னீதானே, கல்வி அல்லாதவர்கள் செய்கிற தவறு அவர்கள் தெரியாமல் செய்வது, கல்வி உடையவர்கள் செய்கிற தவறு அவர்கள் தெரிந்தே செய்வதுன்னு சொல்லி. அப்ப நான் நீங்க சொன்ன வார்த்தையில் இருந்து பார்க்க போனா நாங்கள் தெரிந்துதான் தவறு விட்டுருக்கிறோம் போல இருக்கின்றோம். நாங்கள் உலக கேட்டவர்கள். சோ என்ன செய்வது? நன்றி ஐயா, நன்றி. Sugandha Master, நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். Vasandaraj Master, sorry. நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். Vasandaraj, unmute please, and then Sugandha Master. நன்றி, வணக்கம். ஒரு நல்ல ஒரு டாபிக்கை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். உண்மையிலே இன்றைக்கு ஒரு உமது உலகம் ஒரு பெரிய ஒரு சவாலுக்கெல்லாம் இருக்கின்றது. அதே நேரத்திலே ஆலோசனை இல்லாத இடத்தில் மக்கள் அழிந்து போவார்கள் என்று பல இடங்களிலே சொல்லப்படுகிறது. அதாவது உலக ஞானியான சலமன் சொல்லுகிறார். அதே ஒரு சைனீஸ் ப்ரோவர்ப்ஸ் ஒன்று இருக்கின்றது. ஒரு ஆளுடைய முன்னேற்றத்துக்கு பின்னால ஒரு ஆள் இருக்கிறான்னு சொன்னா பின்னால யாரோ கொஞ்சம் பேர் இருக்கிறார் என்ற அர்த்தம். ஆனா மட்டும் வழிகாட்டுதல் மிக முக்கியம். ஆனா இந்திய நிலையில வழிகாட்டுதல் பெற்றோர்களை விட இளைஞர்கள் இப்போ இருக்கின்ற பிள்ளைகள் கம்ப்யூட்டர் இந்த இயந்திரவியல் உலகத்தின் காரணமாக அவர்கள் மிகவும் வலு கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு இளைஞர்கள் கூடுதலாக கல்வியின் மூலமாக வெளிநாட்டுக்கு அந்த வகையிலிருந்து பொருளாதார ரீதியிலையும் சரி, கல்வி ரீதியிலையும் சரி, அதிகமானவர்கள் மிகவும் முதன்மை இடத்திலே இருக்கிறார்கள். அது நாங்கள் மறக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு இலங்கையை பொறுத்தவரை எங்களுக்கு நாங்கள் தாய்நாடு இலங்கை முக்கியம். அந்த இலங்கையை பார்க்கின்ற நான் உண்மையிலே நேற்று தான் இலங்கையிலிருந்து வந்தேன். நான் உண்மையிலே நான் இலங்கையிலே பல முக்கியமான ஒரு சிலவர்களை நான் சந்திக்கிறதுக்கு சந்தர்ப்பம் எனக்கு ஏற்பட்டது. நான் அதிலே இதை பற்றி தான் முக்கியமாக சொன்னேன். இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கிறது. அந்த சூழ்நிலையை நாங்கள் மறக்க முடியாது. அதுக்கு நாங்கள் கட்டாயம் அதை நாங்கள் வரவேற்க வேண்டும். அதில் நாங்கள் இடையில நின்று குறுக்கிட்டு சில பேர் அதை பின்தள்ளுவதை பார்க்கின்ற பொழுது மிகவும் வேதனையா இருக்கின்றது. என்னென்று சொன்னால், நான் அவர்களுக்கு சொன்னதுதான், யார் தானும் குற்றம் செய்தால் விசாரிக்கப்பட வேண்டும். அது இன்க்ளூடிங் மீ. யார் தானும் அங்கே ஒரு பொதுமுறை இருக்க வேண்டும். மற்ற இன்றைக்கு இருக்கின்ற இந்த ட்ரக்ஸ் சம்பந்தமான அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. அது யாரால கொண்டு வரப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும். அதில் நாங்கள் இப்பொழுது அதிலே மிகவும் தீவிரமாக செய்கிறார்கள். இப்போ நாளுக்கு நாள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதால எல்லா சிறைகளையும் நிரம்பி வழிகின்றது. மழையினால வெள்ளத்தினால மட்டும் நிரம்பி வழியவில்லை, அங்கே இருக்க முழு சிறைகளும் நிரம்பி வழிகிறது. ஆனால் மட்டும் அவர்கள் இப்ப என்ன செய்வது என்று சொன்னால், இது கட்டாயம் எல்லோரையும் பயிற்றுவிக்க வேண்டும் என்று சொல்லித்தான் அவர்கள் யோசிக்கிறார்கள். எவரையும் தண்டிக்க வேண்டும் என்று யோசிக்கவில்லை. அவர்கள் புதுவிதமான சிந்தனையிலே சிந்திக்கிறார்கள். அங்கே இருக்கிற பெரியவர்கள் இப்போ இருக்கின்ற ஒரு அரச முறை ஒரு நல்ல ஒரு பக்குவமான முறையிலே மக்களை எடுத்து செல்ல வேண்டும் என்று சிந்திக்கிறார்கள். அதே நேரத்தில் பொருளாதார ரீதியிலையும் சரி, எந்த இதிலையும் சரி. அப்ப நான் அவர்களோட சில விஷயத்தை பற்றி முக்கியமாக கதைத்தேன். பல நல்ல விடயங்களை பற்றி நான் கதையக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தது. அதுல நான் இதுல அது நான் இந்த அரசியலுக்கு அப்பாலை நின்றுதான் சில விஷயங்கள்ல பொருளாதார ரீதியிலும் சரி, எல்லோரும் மதவரியோ இனவரியோ இல்லாத நிலையிலே எல்லோரும் சமத்துவமா வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் அவர்கள் சிந்திக்கிறார்கள். மற்றது 9 மாகாணத்துக்கும் ஒரே ரைட்ஸ், ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு அங்கே ஒரு சிந்தனைகளை நானும் தூண்டி போட்டு வந்திருக்கின்றேன். ஏன்னு சொன்னால், இந்தியாவிலே இந்த மாநிலமா
இந்தியாவில் பக்கத்தில் ஒரு பெரிய நாடு இருக்கின்றது, அதை நாங்கள் மதிக்க வேண்டும். அங்கே இருக்கின்ற ஒவ்வொரு மாகாணத்திலும் இருந்து என்ன ரைட்ஸோ அதே ரைட்ஸை 9 மாகாணத்துக்கும் ஈக்குவலாக கொடுங்கள் என்றுதான் என்னுடைய வாக்குவாதத்தை நான் வந்து அதை அங்கேயே போய் படியுங்கள் என்னென்று சொல்லி. அதே நேரத்திலே வந்து முக்கியமாக நம்பிக்கையாக பிளவிட்டவர்கள் எல்லோரும் விசாரணையில வந்து நாங்கள் வந்து இன்க்ளூடிங் மீ whoever may be they will be testified. அது வந்து அது மிக முக்கியம். அதுல எந்த டவுட்டும் இல்லை. இப்படிப்பட்ட இதுல வந்து செய்யறதுக்கு ரொம்ப முயற்சி செய்கிறார்கள். மற்றது வந்து டேக்ஸ் சிஸ்டம், எல்லோருக்கும் டேக்ஸ் ஃபைல் இருக்க வேண்டும். அதன் மூலமாக அவர்கள் பிரைவேட்டா வேலை செய்தாங்கன்னா கவர்மெண்ட்ல வேலை செய்தாங்கன்னா எல்லோரும் பென்ஷன் சிஸ்டத்தை உருவாக்கக்கூடிய நிலையை வந்து உருவாக்க வேண்டும் என்று அவர்களை கேட்டுக்கொண்டேன். இன்றைக்கு வந்து இளைஞர்கள் மூலமாக இந்த அப்போது இப்போ இருக்கின்ற இளைஞர்கள் நல்ல முறையில பயிர்விப்பதற்குரிய ஆயத்தங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதுக்கு நாங்கள் வந்து எவ்வளவுக்கு தூண்டுகோலா இருக்க முடியுமோ அவ்வளவு தூண்டுகோலா இருக்க வேண்டியதுதான் இன்றைக்கு எங்களுடைய முக்கியமாக. அதன் மூலமாக பல பிரச்சனைகள் தீர்க்கப்படும். லாங் டர்ம்ல எடுத்த உடனே இவ்வளவு காலம் 70 வருஷமா இருக்கின்ற பிரச்சனையை இவ்வளவு காலம் பிரச்சனையை ஒரே நாளே தீர்க்க முடியாது. மற்றது நாங்கள் வெளிநாட்டில இருந்து போபவர்கள் நாங்கள் வந்து அவர்களுக்கு எவ்வளவுக்கு ஆதரவாக நல்ல விஷயங்களை செய்ய முடியுமோ அதுக்கு நாங்கள் தூண்டுகோலா இருக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய கருத்துக்களும் கலந்துரையாடலும் இருந்தது. ஆனா உண்மையிலே வந்து இன்றைக்கு வந்து எங்களுடைய தமிழ் இளைஞர்கள் எல்லோரையும் விட இவ்வளவு பல பேர் ஏற்கனவே ஆனந்தி அவர்கள் சொன்ன மாதிரி பலர் மிகவும் சிறப்பாக இருக்கிறார்கள். எத்தனையோ பிஹெச்டிஸ் டாக்டரேட் பார்க்கிறவர்கள் சில குடும்பத்திலே 5 டாக்டர் 4 டாக்டர் உலக ரீதியில வந்து இருக்கிறார்கள். ஆனால் கலாச்சாரம் எங்களுடைய மொழியை பற்றி தெரியாத நிலையிலையும் இருக்கிற சில இருக்கின்றது. சில பேர் வந்து அதுக்காக சில குடும்பங்கள் பாருங்க. ஆனால் முக்கியமா பெரியவர்களின் பங்கு வந்து நம்பிக்கையா நாங்கள் இளைஞர்களை வழிநடத்த வேண்டும். அந்த முக்கியமா தமிழை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதுல வந்து நாங்கள் பின்னர் தமிழ் எங்களுடைய கலாச்சாரங்களை நாங்கள் சொல்லிக் கொடுக்காம விடுறதால தமிழ் மொழியில வந்து பயிற்சி பெறாத காரணத்தினாலே அவர்கள் எங்களுடைய கலாச்சாரத்தில் தூர போகின்றார்கள். அதுக்கு நாங்கள் இப்போ இருக்கிற சீனியர்ஸ் வந்து அதுக்கு வழிகாட்ட வேண்டும் தான் எங்கள் ஒவ்வொருடைய விருப்பம். அது எவ்வளவுக்கு நடக்கின்றது என்பதை நாங்கள் ஆணித்தனமா பார்க்க வேண்டும். என்று சொன்னால் அதுல வந்து இப்போ வெளிநாடுகளில் இப்போ ஏற்கனவே எங்களுடைய ஜெர்மனில இருந்து எங்களுடைய ஜேம்ஸ் அவர்கள் அழகாக சொன்னார். அப்படி அவரை போல பல ஆட்கள் இதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இது கட்டாயம் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய பிள்ளைகளை பேர பிள்ளைகளை எவ்வளவுக்கு பயன்படுத்த முடியுமோ தமிழ் மொழியிலே கற்று தமிழ் மொழியிலே வந்து ஓரளவுக்கு மதவெறி இல்லாமல் ஒரு நல்ல ஒரு மொழியிலே வந்து பாண்டித்தியம் பெற்று லக்கியங்களோட போகக்கூடிய அளவுக்கு நாங்கள் அவர்களை வந்து உருவாக்க வேண்டும். பலருடைய கட்டாயம் நடக்கும். என்றாலும் நான் என்னுடைய பேச்சை நான் கூட்டிக் கொண்டு போகவில்லை. மிகவும் இதை நீங்க கட்டாயம் கதைக்க வேண்டிய காரியங்கள். கட்டாயம் நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் சிந்தித்து இதை நாங்கள் இந்திரகுமாரன் அவருடைய விருப்பம் அதுதான். அதுக்கு நாங்கள் உண்மையிலேயே நாங்களும் உங்களுடன் சேர்ந்து இதில் வந்து பயணிக்க விரும்புகின்றோம் என்று கூறிக்கொண்டு மேலும் மற்றவருடைய கருத்துக்களை பார்த்து நான் ஏதாவது சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்கு நன்றி ஐயா. நாங்கள் 9:30 மணிக்கு முடிவு செய்ய நிறைவு செய்ய காத்திருக்கின்றோம். இன்னும் 2 பேர்கள் உள்ளார்கள். சுகேன், நீங்க உங்களோட கருத்தை சொல்லிட்டு இந்த இதையும் இருக்க ரீட் பண்றீங்களா ப்ளீஸ்? ஓகே. அனைவருக்கும் வணக்கம். இந்திரகுமாரன் ஐயா, நீங்க சமூக நலன்களும் இளைய சமூகத்தினரின் பங்களிப்பும் பற்றி கூறினீர்கள். இதுல நான் சொல்ல வர்றது என்னென்றா, இளைய சமூகத்தினரின் பங்களிப்பு வந்து இல்லாமல் எந்த ஒரு சமூகமும் முன்னேற இயலாது. ஆனால் இலங்கையை பொறுத்தவரை எப்படி இளைய சமுதாயத்தினரை கீழே கொண்டு போவதென்ற இதிலேயே அரசாங்கம் இவ்வளவு காலமும் மதுபான கடைகளையும் திறந்து, அது மட்டுமல்லாமல் இப்போ ட்ரக்ஸையும் கொண்டு வைத்திருக்கிறார்கள். அதனால்தான் இப்போது சமுதாயத்தில் அது மட்டுமல்ல, வெளிநாட்டவர்களும் அதற்கு ஒரு காரணம் என்றுதான் நான் கூற வேண்டும். ஏனென்றால் எல்லாரும் வெளிநாட்டில இருந்து பிள்ளைகள் படிக்கட்ட வேண்டி இங்கிருந்து காசுகளை அனுப்பி அவ படிப்பை விட்டுட்டு சொகுசா தெரியணும். எனக்கு தெரியக்கூடியதா, இங்க தாய் இருந்து இடியப்பம் சுட்டு அங்க மகனுக்கு படிப்பிக்க அனுப்ப மகளாக்கள் அங்க இடியப்பத்தை ஆர்டர் பண்ணி சாப்பிடணும். அந்த அளவுக்கு இலங்கையில வெளிநாட்டவர்களும் நாங்களும் ஒரு காரணம் தான். அப்படியான நிலையில் தான் இருந்து வருகிறோம். இப்போ என்னுடைய மகளை இப்ப இலங்கையில நிற்கிறா, சேரிட்டி ஒர்க் செய்ய போயிருக்கிறா. இப்ப 2 நாளைக்கு முதல் அவ ஒரு இடத்துக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். ஏனென்றால் நீங்க சொன்ன மாதிரி தாயும் தாப்பனும்
தாய் தாப்பன் மது அதுகள்ல பழக்கப்பட்டதால அவர்களுக்கு பிள்ளைகள் கஷ்டப்படுகிறார்கள். அப்படியான பிள்ளைகளை ஒன்று சேர்த்து அவர்களை திருத்துவதற்காக ஒரு இதோ ஒன்று ஒரு நலம் புரிச்சங்கம் மாதிரி ஒன்று இது பண்ணி அதுக்கு அவன் போயிருந்தா. அப்ப அந்த கூட்டிக் கொண்டு போனவர்கள் அவர்கிட்ட என்ன சொன்னார்கள் என்றால், நீங்க இரவு நேரத்துல இந்த பக்கம் வந்துடாதீங்கோ, ஏனென்றா மதுபானம் அதால உங்களுக்கு பிரச்சனை வரலாம் என்று. அப்படியான நிலையில்தான் இப்போது ஸ்ரீலங்கா இருக்கிறது. இது ஒரு இன்சிடென்ட். ஆனா இத போல கணக்கு இன்சிடென்ட்ஸ் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனா அதே நேரம் எங்களுடைய பிள்ளைகள் தொழில்நுட்பத்துல மேல்மையாத்தான் இருக்கிறார்கள். அங்கே எங்களுக்கு படிப்பிக்கிற அளவுக்கு அங்கே இருக்கிறார்கள் என்றதும் உண்மைதான். எல்லாரும் அப்படி என்று நாங்கள் குறை சொல்ல இயலாது. என்றபடியா அவர்களின் ஈடுபாடு இந்த சமூகத்தின் எதிர்காலத்தை வடிவமைப்புல மிக்க முக்கிய பங்கு வகிக்கிறது என்றுதான் சொல்ல வேணும். என்றபடியா நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது. இங்கேயும் நாங்களும் எங்களுடைய கம்ப்யூட்டர் வேலை செய்ய இல்லையென்றா இளைய சமுதாயத்தை தான் எதிர்பார்க்கிறோம். எல்லாருமே அப்படித்தான். அந்த நிலையில் தான் நாங்கள் இருக்கிறோம். என்றபடியா பிள்ளைகளை நாங்கள் குறை கூற இயலாது. நாங்கள் எப்படி பிள்ளைகளை வளர்க்கிறோமோ அப்படித்தான் பிள்ளைகள் வளர்வார்கள். நீங்கள் சொன்னது சரி. 70% தாய் தாப்பனுடைய பங்கு தான் இதில் முக்கிய இடம் பெறுகிறது என்றது நீங்க சொன்னது சரி. நான் இப்போது இந்த தளத்துல இத்தியான தளம் தினமும் 3 முறை நடைபெறுகிறது. UK நேரம் காலை 9 மணிக்கும் காலை 10 மணிக்கும் மற்றும் இரவு 8 மணிக்கும் நடைபெறும். முதல் அரை மணி நேரம் தியானம், பின் அரை மணி நேரம் பேச்சு அல்லது யோகா பயிற்சி, பாடல்கள் போன்றவை நடைபெற்று பின் நடந்த நிகழ்வை பற்றி கேள்வி பதில் இடம்பெறும். மற்ற நாடுகளில் உள்ளவர்கள் UK நேரப்படி இணையுமாறு வேண்டுகின்றோம். நான் நாளைய நிகழ்ச்சி நிரலையும் சொல்லி போட்டு சேட் பாக்ஸையும் பார்க்கிறேன். நாளைய நிகழ்ச்சி நிரல்: UK நேரம் காலை 9 மணிக்கு தியானம், 9:15க்கு ஆஸ்திரேலியாவிலிருந்து சரோஜினி நலந்துவன் மாஸ்டர் யோகா அண்ட் மைண்ட்ஃபுல் செஷன் நடத்த வருகிறார். 10 மணிக்கு தியானம், 11 மணிக்கு விஜயலட்சுமி அம்மா இலங்கையிலிருந்து ஆறுகளின் அற்புதங்கள் பற்றி பேச வருகிறார். பின் இரவு 8 மணிக்கு தியானம், 8:30க்கு கதம்ப நிகழ்ச்சி நடைபெறும். பாடுபவர்கள் பாடலாம், படித்ததை பிடித்ததை இங்கு வந்து கூறலாம். எல்லோரும் நாளை கலந்து சிறப்பிக்குமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். சாட் பாக்ஸ்ல ஞான யோகராஜா போட்டிருக்கிறா. தேங்க்யூ இந்திரகுமாரன் for your informative and wake up call for our Tamil young generation. Here in UK, after come out university, they lose the interest due to their job pressure. And Kala Mahalingam, Canada, thanks your speech, very good, excellent. Congratulations, Master, come again. Rajasegaram Benjamin, இன்றைய இளைஞர்கள் இரு கலாச்சார வாழ்க்கை. இன்றைய இளைய சமூகம் இருதரப்பட்ட வாழ்க்கையில் வாழ்கிறது. தமிழ் கலாச்சாரம் அண்ட் வெளிநாட்டு கலாச்சாரம். தங்கள் மொழி, மரபு, பண்பாட்டை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு. அதே நேரத்தில் வெளிநாட்டு சமூகத்துடன் இணைந்து வாழ வேண்டிய நிலை. பள்ளி கல்லூரிகளில் வெளிநாட்டு மாணவர்களுடன் சேர்ந்து படிப்பு. சமநிலை புரிதல், ஒத்துழைப்பு அவசியம். கலாச்சார வேறுபாடுகள் காரணமாக மனக்குழப்பம், அடையாள சிக்கல், மன அழுத்தம், கல்வி கடன், வாழ்க்கை செலவுகள் அதிகரிப்பு. இளைஞர்களின் வாழ்க்கை மேலும் கடினமாகிறது. படிப்புடன் வேலை, குடும்ப பொறுப்புகள், மன அழுத்தம், எதிர்கால பயம். இளைஞர்களுக்கு பெற்றோர், சமூகம், கல்வி நிறுவனங்களில் வழிகாட்டுதல் ஆதரவு மிகவும் அவசியம். சரியான வழிகாட்டுதல் கிடைத்தால் தன்னம்பிக்கை, சமூக முன்னேற்றம், நல்ல எதிர்காலம் என்று கூறியிருக்கிறார். நன்றி ஐயா.
இத்துடன் chat box முடிவடைகிறது. நன்றி சுகேந்திர மாஸ்டர். டாக்டர் சதமான மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். நேரத்தை கருத்தில் கொண்டு சுருக்கமாக கூறுகிறேன். பலரும் அருமையான பல கருத்துக்கள் பகிர்ந்து கொண்டார்கள். நான் முதல் சொல்ல இருந்தேன்னா கலவாணி மாஸ்டர், ஜேம்ஸ் அல்சன் மாஸ்டர், பஞ்சாச்சரி மாஸ்டர், பாபு மாஸ்டர், அப்படி பலரும் அருமையான கருத்துக்களை கூறியிருந்தார்கள். இதுல என்னன்னா, எனக்கு தெரிஞ்சது 89-90லேயே கனடாவில் ஒரு ஃபேமிலி ஃபுல்லாக போதைப் பொருள்கள் வியாபாரம் செய்து முழுவதாக குடும்பத்தை ஜெயிலில் கொண்டே விட்டவர்கள். அந்த மாதிரி நடந்தது அந்த நாட்கள்ல. அப்ப என்ன கனடாவுக்கு மூவ் பண்ண சொல்லி கேட்டா அந்த காலத்துல என் ஃபேமிலி முழுதும் போனது. நான் இந்த இன்சூரன்ஸை கேட்டுட்டு எனக்கு வேண்டாம், நான் உங்க வரையில சொல்லிட்டேன். என்னொன்று நடந்தது அது கிட்டடியில அந்த ஒருக்கா நாங்க போய் நிக்க நடந்த ஹவுஸ் அரெஸ்ட். ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் எதிரி அவைய சுடுறதுக்காக போய் கரண்டை நிப்பாட்டி போட்டு சுடைக்கல கிராஸ் ஃபயர் சூடுபட்டவர் வேறு யாரு, அவன் சுட போனது ஒரு ஆளு. அப்ப அவ்வளவு பேரையும் ஹவுஸ் அரெஸ்ட்ல வந்து இது ஒரு தமிழ் குடும்ப வீட்டில் நடந்த சம்பவம். அப்ப இதுகளை எல்லாம் பார்க்கும்போது அங்கேயும் நடக்குது, இங்கேயும் நடக்குது, எல்லா நாட்டிலையும் இந்த பிரச்சனை நடந்து கொண்டுதான் இருக்குது. ஆனால் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்க பயங்கரமாக இருக்கும் சில விடயங்கள். அப்படி கேங் எல்லா இடமும் போட்டி, உடுப்புட்டி ஒரு பக்கம், இந்த இன்னொரு ஏரியா பிள்ளைகள் அப்படியே வாழ் சண்டை, கத்தி சண்டை எல்லாம் நடந்து கொண்டு இருக்கும் எல்லா நாட்டிலையும். இங்கே இல்லையாண்டு இல்லை, அங்கே இல்லையாண்டு இல்லை, பல நாடுகள்ல இதே பிரச்சனைகளும் அப்படியான ஒரு மூவ்மெண்ட்டும் இருக்குது. ஆனால் அந்த போதைப் பொருள் வந்து இப்ப கவலைக்குரிய விடயம் வந்து சிலோன்ல உழவுக்கு இதா போய் பிள்ளைகள் எல்லாம் எனக்கு நல்லா தெரிஞ்ச சில குடும்பங்களே நல்ல அருமையா வடிவா படிச்சு வடிவா பந்து கொண்டு இருந்த பிள்ளைகள் இருந்தா போல வெளிப்பட்டால் இப்ப இப்படியான ஒரு இதுல போய் சிக்கி தவிக்கிறார்கள் என்றுதான் சொல்லலாம். அதுல மற்றது பாலதாசன் மாஸ்டர் ஆனந்தி பாலதாசன் சொல்லிட்டா நாங்க யங்ஸ்டர்ஸை மட்டும் குறை கூற இயலாது, ஆனால் நாங்கள் பெரியாக்களுக்கு தான் கணக்கு பங்கு இருக்கிறது. அது மற்றது பிள்ளைகளோட சேர்ந்து சாப்பிட்டு பிள்ளைகளோட கதைச்சு அந்த அப்படியான ஒரு இதுவும் இல்லை. பிள்ளைகள் இப்ப ஹெட்போனை போட்டு தான் நினைக்கிறது. என்னடா வேண்ட கதைகளை கேட்கல அவைகளுக்கு, என்னடா அவை எதிராக எதுன்னு சொல்லுவினோம், அவைகளுக்கு அதை கேட்காம ஹெட்போனை போட்டுக்கொண்டு திரும்பி நம்ம வீட்டுக்குள்ள. இப்ப இந்த வீட்டுல அம்மா போன் பண்ணுவா, சாப்பாடு ரெடி வந்து சாப்பிடுண்டு. அப்படியான வாழ்க்கை தான் அதிகமான இடங்களை நடந்து கொண்டிருக்கு. இதுகள் தான் அந்த பல காரணங்கள் இருக்கு. ஆனா அதுக்கு தீர்வு தான் அதை இந்திரகுமார் மாஸ்டர் நேரம் காணான்னு நினைக்கிறேன். நான் ஹெட்போன் போட்டிருக்கேன் உங்களோட பேச்சுக்களை துல்லியமா கேட்கறதுக்காக நானும் போட்டிருக்கேன். நீங்கள் எனக்கு வீட்டுல வந்த விசிட்டர் ஹெட்போன் போட்டுக்கொண்டு சாப்பிட நான் முதல் சொன்னது ஒருக்கா எடுங்கோ, உங்களோட நான் கதைக்க வேணும். அன்றைக்கு பிறகு வார இல்லை, மேசைக்கு சாப்பிட வரைக்குள்ள அந்த ஹெட்போன் இல்லாம தான் பெறுவார். அப்படி அது சில தாய்மார் எனக்கு சொல்லி இருக்கணும், அவன் எந்த நேரம் ஹெட்போன் நான் சொன்னேன், நீங்க சொல்றதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை, நீங்க அனோய் பண்றீங்க, இரிட்டேட் பண்றீங்க பிள்ளைய. திருப்பி இது வேணுமா அது வேணுமா, தேத்தண்ணி போடட்டும், தேத்தண்ணி குடிக்க போறியோ போக குளிருக்கு இதை போடு. பிள்ளைக்கு தெரியும் என்ன குளிர்ந்தால் என்ன உடுப்பு போடணும்னு. ஒரு ஆம்பளை பிள்ளை வளர்ந்த பிள்ளைக்கு தெரியும். அது 24 வயது பிள்ளைக்கு தாய் சொல்றான் தேத்தண்ணியை போட்டு தரட்டும், சூட்டா குடிச்சிட்டு போ, அவன் வேண்டாம் பண்ணிட்டு போறான். அப்ப அதுல சண்டை வருது. இப்படி சின்ன சின்ன விஷயம் கூட பொறுமை இல்லாமத்தான் பெற்றோர் இருக்கணும். அதான் நான் கூட சொல்லக்கூடியதா இருக்கு. நிச்சயம் இந்த சகிப்புத்தன்மை இன்மைதான் அதிக அளவு மன முறிவுகளுக்கு உலக நாடுகள்ல காரணமா இருக்கு. யூகேலையும் மன முறிவுகள், அதாவது விவகாரத்துகள் நடக்கிறதுக்கு இந்த இருதரப்பும் ஆணும் பெண்ணும் விட்டு கொடுக்கின்ற தன்மையும் சகிப்பு தன்மையும் இல்லாததும் ஒரு முக்கிய காரணியா இருக்கு. இது ஒரு சமூக குறைதானமா தான் நான் சொன்னேன். நன்றிகள். நன்றி. நன்றி ஐயா. 2 நிமிஷம், 1 நிமிடம் பஞ்சாச்சரம் ஐயாக்கு, 1 நிமிடம் மாத்திரம் வசந்தராஜாக்கும். நான் சுருக்கமாக சொல்றேன். சதா மாஸ்டர் நான் சொல்ல வேண்டியதை அரைவாசி சொல்லிட்டா. வெளிநாட்டு போலீஸ் இலங்கை போலீஸுக்கு அறிவித்ததின் காரணமாக 2 பேரை அரெஸ்ட் பண்ணினார்கள். அவர்கள் என்ன மாதிரி இந்த டேப்லெட்ஸை செய்கிறதுன்றது எல்லாம் அதுக்கு முதலே சொல்லி கொடுத்து விட்டார்கள். இருந்தாலும் இப்படி பல நியூஸ்கள் இருக்கிறது, உண்மை தெரியவில்லை. ஆனால் தமிழாக்கள்லாம் கூட எல்லாம் இன்வால்வ்டா இருக்கிறார்கள் என்று கூறி விட வருகிறேன். நன்றி. நன்றி ஐயா. நேரத்தை நேசிப்போம். நன்றி, வணக்கம். நாங்கள் உண்மையிலேயே அங்கு நான் சில முக்கியமான பெரியவர்களுடன் கயத்த போது, முக்கியமான கயத்த போது சொன்னார்கள், உங்களுடைய ஆக்களே எங்களுக்கு பெரிய எல்லாத்துக்கும் தடையா இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அதுவும் பெரியவர்கள், வயதில் முதிர்ந்தவர்கள் அவர்களே உங்களுக்கு தடையா இருக்கிறார்கள் சொல்ற போது எனக்கு அது பதில் சொல்ல முடியாம போயிட்டு நான் அவருக்கு சொன்னது.
யார் தடையா இருந்தாலும் நல்லதை செய்யுங்கள், எல்லா மக்களும் வாழக்கூடிய காரியங்களை செய்யுங்கள். முக்கியமாக இளைஞர்களுக்கு வந்து இன்றைக்கு வந்து அங்க மண்டதீவுல வந்து ஒரு ஸ்டேடியம், இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் நான் போய் பார்த்தேன். நான் வலு சிறப்பாக செய்கிறார்கள். கட்டாயம் தேவையான ஒன்று. நான் சொன்னேன் அதே மட்டும் இல்லை, இந்த இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் முழு ஸ்போர்ட்ஸ்ல வேர்ல்ட்ல இருக்கிற முழு ஸ்போர்ட்ஸும் கொண்டு வந்து யாழ்ப்பாணத்தில் செய்யறதுக்கு ஆயத்தங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது நான் இன்னும் மட்டும் சொன்னேன், இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டையும் மண்டதீவிலேயே போடுங்கள், பலாலி ஏர்போர்ட்டை இன்டர்னல் ஏர்போர்ட்டா வைத்திருங்கள். ஏன்னு சொன்னா மக்களுடைய வாழ்க்கை தரத்தை சிறப்பாக்குறதுக்கு லாங் டேர்ம்ல அது நல்லா பிரயோசனப்படும் என்று சொன்னேன். அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். மற்றது கேகேஎஸ் காபரை வந்து கேகேஎஸ் வந்து சீமெண்ட் ஃபேக்டரியை இப்போதைக்கு நீங்கள் நிறுத்தி வையுங்கள், அது மக்களுடைய வாழ்க்கை தரத்தை ஸ்டாண்டர்டை குறைக்கும். அதையும் ஒத்துக்கொண்டார்கள். தாங்கள் சின்ன ப்ரோசஸ் நான் இதில் சொல்றேன்னு சொன்னால், இப்பொழுது நல்ல ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய நல்ல கருத்துக்களை சொன்னால் அங்கே கேட்பதற்கு மக்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். இப்பொழுது ஒரு நல்ல ஒரு ஜனநாயகம் உருவாயிருக்கிறது. இதை நாங்கள் பின்போட்டு நாங்கள் குழப்பாமல் நல்லவற்றை செய்து லாங் டேர்மில் நாங்கள் எங்களுடைய காரியத்தை நாங்கள் வெல்லக்கூடிய அளவுக்கு நாங்கள் சூழ்நிலைகள் இப்பொழுது உருவாகியிருக்கின்றது நல்ல முறையில். இதுக்கு எங்களுக்கு இறைவன் கொடுத்த ஒரு பாக்கியம் நான் கருதுகிறேன். இதற்காக எல்லோரும் உழையுங்கள் என்று சொல்லிக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் நல்லவற்றை கதைப்பதில் நாங்கள் எந்தவித பயமும் இல்லை. நாங்கள் நல்லவற்றை செய்தாலே வருங்கால சமூகம் எங்கட பிள்ளைல நாளைக்கு வாழ போகிறார்கள். மற்றது எல்லாருக்கும் வந்து இன்னும் மட்டும் கேட்கணும், 9 மாநிலத்துக்கும் ஈக்குவலா கொடுங்க, எதுக்கு வித்தியாசம் இல்லாமல். அதாவது நாடு வந்து முன்னேறும். அதுவும் என்னத்தை கொடுக்க வேணும், இந்தியாவில் போய் படியுங்கள். இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட்ல போய் ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே படிங்க. எல்லா ஸ்டேட்டும் ஈக்குவலான ரைட்ஸ் இருக்கிறது. பக்கத்துல ஒரு பெரிய நாடு இருக்கிறது. அவர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பார்கள். இதை வந்து ஒரு தரம் எதிர்க்க மாட்டார்கள் என்று சொன்ன உடனே அவர்கள் அதை பற்றி சந்தோஷப்பட்டார்கள். இப்படிப்பட்ட கருத்துக்கள் ஏன் நான் சொல்கிறேன்னு சொல்லி, என்னுடைய நன்மைக்காக இல்லை, எல்லோருடைய வருங்காலம் ஜெனரேஷன் நல்லா இருக்க வேண்டும் என்ற கருத்திலே இதை நான் மத சார்புக்கு அங்காலே கடந்து நின்று சொல்ல விரும்புகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்கு நம்பிக்கையாக ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம் வந்து இந்த மக்கள் வந்து சும்மா இருந்தால் எவ்வொருவரும் கெட்டு போவார். நாங்களே வயது வந்தவர்களை கூடிய சும்மா இருந்தால் கெட்டு போறோம். அதனால எல்லோரும் ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டுதான் இருக்க வேண்டும். நீங்கள் நல்ல காரியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள், நாங்கள் நல்ல விஷயத்தை பற்றி கருத்து கொண்டிருப்போம். சும்மா இருந்தால் எல்லாருக்கும் அந்த பிரச்சனைகள் உருவாகும். ஆனால் விளையாட்டு ஸ்டேடியம் கட்டாயம் தேவை. நாங்கள் செஸ் கேம் விளையாடலாம், இந்த டேபிள் டென்னிஸ் விளையாடலாம், இவ்வளவு காரியங்களை செய்யலாம். நன்றி, வணக்கம். வசந்தராஜா, உங்களுக்கு ஒரு டைம் தரப்போறோம். நீங்க ஸ்ரீலங்காவை பற்றி வந்து அரை மணி எல்லாம் கதைக்கலாம். இப்ப உங்களுக்கு 3 நிமிஷம் தரலாமா இந்திரன்? நன்றிகள் அனைவருக்கும். என்னுடைய பேச்சை உள்வாங்கி உங்களுடைய நான் கதைக்கலாமா? ஒரு அரை நிமிஷம் தான் நான் சொல்றேன். நான் சொல்றேன்டா இந்திரன், நீங்கள் எடுத்த இந்த தலைப்பு மிக சிறப்பாக அமைந்தது. முக்கியமான காரணம் என்னவென்றால் 8 நிமிடங்கள் பேசிய பேச்சை கிட்டத்தட்ட 55, 56, 57 நிமிஷங்கள் நான் கலந்துரையாடுகிறோம். இப்படியான ஒரு கலந்துரையாடலை நாங்கள் செய்வதற்கு நீங்கள் எங்களை ஊக்குவிப்பதற்கு நாங்கள் எல்லோரும் சார்பிலும் நன்றியை பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நன்றி ஐயா, நீங்கள் தொடருங்கள். என்னுடைய கருத்து என்னன்னு சொன்னால், நாங்கள் வந்து சிந்தனைகளை தூண்டினால்தான் சமூகத்திலே இருக்கிற அவலம் எல்லோரையும் போய் சேரும். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கும் ஒரு செய்கையிலும். ஆனால் எப்போவுமே நெகட்டிவை, அதாவது எதிர்மறையை கதைத்து கொண்டு வந்தால் நேர்மறை மறைஞ்சு போகும். நான் எல்லாத்தையும் சமனாகவே கதைத்தேன். மற்றும் யாருடைய மனதை புண்படுத்தக்கூடிய மாதிரி ஏதாவது கூறியிருந்தால் அதை தயவு செய்து எல்லோருமே மன்னித்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் என்னுடைய எண்ணம் என்னென்றால், எதிர்கால சமுதாயத்துக்கு நாங்கள் துறந்த வழியை விட வேண்டும். அவர்கள் சரியான வழியில, சரியான நெறிமுறையில நல்லதொரு உன்னதமான சமூகத்தை கட்டியெழு போகணும். ஐயா கூறின அந்த விளையாட்டு தலங்களோட நோக்கமே சமூகத்தில ஒற்றுமையும் வெற்றியையும் தோல்வியையும் சமனாக ஏற்றுக்கொள்ற மனநிலையையும் சகிப்புத்தன்மையும் வளர்ப்பதுதான். ஆனால் இன்று போட்டியும் பொறாமைகளா மாறித்தான் இவ்வளவு குழப்பங்களும் நடக்கின்றன. விளையாட்டுகளோ கல்வி முறைகளோ எப்பவுமே ஒரு போட்டிகள் வைக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈக்குவலாக இருக்கும் பொழுதுதான் அந்த விளையாட்டுகள் மேன்மை வரும். நான் என்னுடைய காலத்தில் ஸ்டெவி கிராப் அவர்களும் மார்டினா நவரட்னலோவா அவர்களும் விம்பிள்டன் டென்னிஸ் விளையாடும் பொழுது மிக உன்னதமான அமைச்சில் ஒரு 9 தடவை வின் பண்ண ஒரு வீராங்கனையை 17 வயதில் ஸ்டெவி கிராப் பீட் பண்ணது ஒரு பெரிய சத்திரமாக கதைப்படங்கள். அப்படி விளையாட்டுகள்லையும் எங்களுடைய தமிழ் பெண்ணொருத்தி விம்பிள்டன் கோர்ட்டில் விளையாடணுன்றது என்னுடைய நீண்ட நாள் ஆசை, ஒரு கனவு. ஒரு தமிழ் பேர், ஒரு தமிழ் பெண்ணோ ஆணோ ஒரு பிள்ளை வந்து எங்கள்ட விம்பிள்டன் கோர்ட்டில் டென்னிஸ் விளையாடணும். அப்படியான இதுகளுக்கெல்லாம் நாங்கள் சரியான மோட்டிவேஷன் கொடுத்து எங்களோட பிள்ளைகளை ஊக்குவிக்கணும். எல்லா பெற்றோர்களும்
என்னுடைய கருத்துக்கு உள்வாங்கி கருத்துக்கள் சொன்னதுக்காக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாண்ட வணக்கங்களும் நன்றிகளும். நன்றி. ஐயா, நல்லது, நல்ல பாராட்டுகின்றோம். யாராதான் உங்களை ஊக்குவித்தது என்று சொல்லி, தனித்து நின்றாலும் கூர்மையான முள்ளாக நின்று பாருங்கள். தனித்து நின்றாலும் கூர்மையான முள்ளாக நின்று பாருங்கள். ஏறி மிதிப்பவனும் தயங்குவான், உடைப்பவனும் நடுங்குவான் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் தியான குழுவினர் நாளை காலை மீண்டும் சந்திப்போம்.